பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு பார்க்க போற படிப்பினை நாம சில நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றோம் இல்லைங்களா? நம்ம தனிப்பட்ட முறையில ஒரு அறைக்குள்ள போய் நாம சில நேரங்கள் ஜெபிப்பது உண்டு. அந்த தனிப்பட்ட ஜெபத்துல சில நேரங்கள்ல விண்ணப்பம் பண்றோம். ஆனா சில நேரங்கள் விண்ணப்பம் பண்ணியும் ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்காதனால சோர்வடைறாங்க. ஆனா இதற்கு என்ன காரணம் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும் வசனம் நிமித்தமாக. அது அறியாமலே சில பேர் என்ன பண்றாங்க, ஜெபிக்கிறாங்க. சில நாட்கள் போகுது, சில வாரங்கள் போகுது, மாசங்கள் போகுது. ஆனா பதில் கிடைக்காதனால சோர்வடைறாங்க. அப்போ அவங்க விண்ணப்பம் பண்றாங்க. அந்த விண்ணப்பம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா, அவர் சித்தப்படி அவங்க விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையான்ற தெரியாமலே சில பேர் விண்ணப்பம் பண்றாங்க. அப்போ நாம இந்த ஜெபத்தை குறித்தா நீங்க பார்க்க போறோம். எப்படி ஜெபித்தா கர்த்தர் கேட்பாரு, எப்படி விண்ணப்பம் பண்ணா எந்த காரியத்தை குறித்து நம்ம விண்ணப்பம் பண்ண வேண்டும், அதே போல எப்படி ஜெபித்தா ஆண்டவர் அதுக்கு செவி சாய்ப்பாரு, அப்ப எந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் செவி சாய்க்க மாட்டாருன்னு சொல்லி நம்ம வசனத்தினால நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை அறிந்து கொண்டால் நாம ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால நம்ம சத்தியத்தை அறியாம நாட்கள்ல இருக்கும்போது, நம்ம அறியாம இந்த கட்டட சபையில எல்லாம் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனோம் வந்தோன்ற காலகட்டத்துல ஜெபத்தை குறித்து நமக்கு அந்த ஞானம் அதிகமா இல்லை. அதனால ஏனோ தானம் தான் ஜெபித்தோம் நம்ம. அப்ப நம்முடைய ஜெபம் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நமக்கு இச்சைக்கு ஏற்றபடிதான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு காலத்துல ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி நம்முடைய ஜெபம் கேட்கப்படாத ஒரு ஜெபம் போலதான் இருந்தது. எப்படின்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபம் நமக்கு என்ன பிடிக்குதோ, நமக்கு என்ன வேணுமோ அதன்படிதான் நம்ம ஜெபிப்போம். அதனால கர்த்தருக்கு பிடிக்காத சில காரியங்களை நம்ம கேட்கும்போது கர்த்தரும் செவி கொடுக்காம இருந்தாரு. அதனால சில நேரம் சோர்வடைந்து ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லி சில பேர் கசப்பு உண்டாயிடுது. அதனால வசனத்தின் அடிப்படையில கர்த்தர் எந்த ஜெபத்தை கேட்பார் கேட்க மாட்டார்னு சொல்லி நம்ம அறிஞ்சுனாக்கா எப்படி ஜெபிக்கணும் ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி அது எல்லாத்துக்குமே வேதத்துக்குள்ள அந்த மறைப்பொருள் இருக்குது. அது நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். முதல்ல நாம ஜெபிக்கிற ஜெபம் அவர் சித்தப்படி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். வாசிக்கலாம் முதல்ல வசனத்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கலாம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். பாருங்க, வேத வாக்கியம் சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால். அப்போ நாம கேட்கும் போது முதல்ல அறிய வேண்டிய ஒரு விஷயம் அவர் சித்தத்தின்படி கேட்கிறோமா. இப்ப நான் கேட்கிற அந்த விண்ணப்பத்தின்படி நான் பண்ணுகிற விண்ணப்பம் கர்த்தருடைய சித்தத்தின்படி இருக்குதா, அவருக்கு பிரியமா இருக்குதா, அவர் விரும்பத்தக்க வகையில இருக்குதா. அப்ப நான் கேட்கறதும் கர்த்தர் விருப்பம் படுகிறபடியே நான் கேட்கிறேன்னா இல்லையான்னு சொல்லி தான் முதல்ல நம்ம யோசிக்கணும். வசனம் சொல்லுது, எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போ நமக்கு எப்படி விசுவாசம் இருக்கும்? அப்போ நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம ஆவில ஜெபம் பண்ணா கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிப்போம். சில நேரங்களில் மாம்சத்துல சில காரியங்களை விண்ணப்பம் பண்ணி ஜெபித்தா நமக்கே நல்லாவே தெரியும் நம்ம ஜெபிக்கிறதும் சரியில்லை, அது கர்த்தருக்கும் பிரியம் இல்லை. ஆனாலும் கடமைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு மாம்சத்தில் பண்ணா. மாம்சத்தில் பண்ணுகிற ஜெபம் எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு சில நேரங்கள் ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி ஜெபம் பண்ணியிருப்போம், நமக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கும், ஏதோ ஒரு பணமோ ஒரு பொருளோ எதையோ வாங்கணுமோ, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதுனால அதை என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட போய் கேட்போம், விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரே இதுக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் தெரிவிப்போம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் சித்தத்தின்படி கேட்டால். கர்த்தருக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா, நமக்கு ஆண்டவர்கள் சொல்ல வேண்டியது கிடையாது. ஏன்னா நாவில் சொல் வருவதற்கு முன்னே நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அப்ப நம்ம சொல்வதற்கு முன்னாலே ஏசப்பாக்கு தெரியும் நம்ம என்ன கேட்க போறோம்னு சொல்லினால. அதனால அவருக்கு நம்ம என்ன தேவைன்னு சொல்லி அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா. அவர் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே முன்னமே நமக்கு தேவைகளை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அவர் நமக்கு சாப்பாடு வேணும், உணவு வேணும், உடை வேணும், தங்க இடம் வேணும், இதெல்லாம் கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அது எல்லாம் நமக்கு மாத்திரமல்ல, தேவனை அறியாத மக்களுக்கும் அவர் நன்மை செய்யறாரு. ஏன்னா வசனம் சொல்லுது, நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் அவர் மழையை வர்ஷிக்க பண்றாராம். அதனால இதெல்லாம் போய் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கர்த்தரே கொடுக்குறாரு. அதை ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா, முதலாவது எதை தேடணுமா, தேவட ராஜ்யம் நீதியை தேடணும், பின்பு இவெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதனால் நாம அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லைங்களா. அப்போ அவர் சித்தத்தை பற்றி கேட்டா எப்படி கேட்கணும், நம்ம ஆவில ஜெபம் பண்ணி
கர்த்தருக்கு இது பிடிக்குமா பிடிக்காதுன்னு சொல்லி நிதானித்து விவேகத்தோட நம்ம ஜெபம் பண்ணா கர்த்தர் அதை வாய்க்க செய்வார். அது செய்யாதனாலதான் சில நேரங்கள்ல இச்சைப்படி நம்ம கேட்கிறோம். ஆண்டவரே, எங்க எதிர்த்து வீட்டுல வந்து கார் வாங்கிட்டாங்க, பில்டிங் கட்டிட்டாங்க, அவங்க பசங்களை வெளிநாட்டுல படிக்கிறாங்க, நானும் என் பிள்ளைகளை அப்படியே படிக்க வைக்கணும் வெளிநாட்டுல, அதே போல பெரிய ஹைடெக் இதுல நான் வேலை செய்யணும், நான் இப்படிப்பட்ட கார் பங்களா வாங்கணும், கொஞ்சம் நான் லக்ஸரிஸ் வாழ்க்கை வாழணும், அதனால இதுதான் ஆசீர்வாதம் நினைச்சுன்னு இப்படியே கேட்பாங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம்தான். உண்ண உணவும் உடுத்த உடையும் தான் போதும் என்று நினைக்கிறதா ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப நாம் எதை கேட்டாலும், நம்ம கேட்கிற விஷயம் எது இருந்தாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் இருந்தோமானால், அப்ப நம்ம கேட்கிறதும் அவர் செவி கொடுக்கிறதும் அது கரெக்டா இருக்குன்னு சொல்லி அறிந்திருந்தா அவரிடத்தில் நாம் கேட்டவர்களை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ ஆவில ஜெபம் பண்ண மாட்டோம்தான் இது நடக்கும். நம்ம கேட்கறதும் அவர் செவி கொடுக்கறதுக்கும் கரெக்டா வந்து சிங்க்ரஸ் ஆயிருந்தா, நான் கேட்கறதும் கத்த சித்தப்படி இருக்குதா, அதே போல அவர் கேட்கிறான்னு சொல்லி நம்ம அறிந்திருந்தா அதை நாம் பெற்றுக்கொள்வோம் சொல்லி இருக்குது வசனம். இப்ப முக்கியமா அடுத்தது நம்ம என்ன கேட்க வேண்டும் அதுன்றத வசனத்தின் படியே பார்க்கலாம். நாம இதுதான் கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் கூட சொல்லி கொடுக்குறாரு நமக்கு இல்லைங்களா? ஜெபம் செய்ய தெரியாத சீசர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு, இப்படிதான் ஜெபம் செய்யணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அறியாம போல இருந்தாங்க. அப்ப அறியாம போல இருக்கிற நமக்கும் கூட ஆண்டவர் அன்பா தான் கற்றுக் கொடுக்குறாரு, இப்படி ஜெபம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு. வாசிக்கலாம், நம்ம எதை வந்து கேட்கணும்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கலாம். யாக்கோபு 1:5-7. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஆமென். பாருங்க, வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், எதுல குறைவு இருந்தால் அந்த ஞானத்துல வந்து குறைவு இருக்கக்கூடாது. எந்த ஞானம்? உலக ஞானத்தை பத்தி இங்க சொல்ல, தெய்வ ஞானம் இல்லைங்களா? அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் நமக்கு குறைவு இருந்தா, ஏன்னா இந்த ஞானம் தான் நமக்கு முக்கியம் இல்லைங்களா? இந்த பூமியில மனுஷன் வந்து தன் ஞானத்தை பெருக்கிக் கொள்ளும்படி இங்கும் அங்கும் அலைகிறான் இல்லைங்களா? நான் அநேக படிப்புகளை வந்து அதாவது பெரிய ஹைடெக் படிப்பெல்லாம் படிச்சு அந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று வெளிநாடுகள் செல்றான், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறான் அந்த ஞானத்தை பெருக்கிக் கொள்ளும்படி. ஆனா தெய்வ ஞானத்தை பெறாமல் அந்த ஞானம் வந்து பிரயோஜனம் அற்றது இல்லைங்களா? மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஆத்மா நஷ்டப்படுத்தி கொண்டால் என்ன லாபம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்ப எது நமக்கு முக்கியம்? உலக ஞானம் வந்து எதற்காக? நாம தேவடைய ராத்தை அடைவதற்காகவா? அல்ல. தெய்வ ஞானம் இருந்தா வசனத்தை ஆராய முடியும், அதை அறிந்து கொள்ள முடியும். ஆனா பரிசுத்த ஆவி நமக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற வேதத்துல இருக்கிற ரகசியங்கள். ஆனா உலக மனுஷன் இதை அறிய மாட்டான். உலக ஞானம் உள்ளவன் இதை அறிந்து கொள்ள மாட்டான். அப்போ நமக்கு இந்த ஞானம் தான் தேவை இல்லைங்களா? பரத்தில் வருகிற ஞானம் அதுல குறைவு இருக்கக்கூடாது. குறைவு இருந்தா என்ன பண்ணமா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். மனுஷன்கிட்ட இல்ல, மனுஷன்கிட்ட போய் கேட்க அவசியமே இல்லை. அப்ப கர்த்தரிடத்தில் கேட்கணும். அப்ப நம்ம தனிப்பட்ட அறையில போய் அமர்ந்து ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது, ஆண்டவரே எனக்கு இந்த வேதத்தை அறிந்து கொள்ளும்படி உங்களுடைய ஞானத்தை தாரும் ஆண்டவன் சொல்ல கேட்கணும். அதுல குறைவு இருக்குது, அதனால அந்த வேதத்தை அறிந்து கொள்ள முடியல எனக்கு, அதனால நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா சாலமன் கூட பாத்தீங்கன்னா அவன் கேட்டதே முதல்ல ஞானத்தை தான் கேட்டான் இல்லைங்களா? ரொம்ப ஞானமா வந்து ஆண்டவர்ட்ட வந்து விண்ணப்பம் பண்ணான், எனக்கு ஞானம் வேண்டும் சொல்லி. பணம் பொருளை கேட்கல அவன். ஆனா ஆண்டவர் ஞானத்தையும் கொடுத்தாரு. அந்த ஜனங்களை ஆளுகை செய்யும்படி அவங்களை கவர்ன் பண்ணதுக்காக, இந்த மக்களை வந்து நடத்துறதுக்காக ஞானத்தை கேட்டான். ஞானத்தையும் கொடுத்தார். இவனை போல ஞானம் யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லாரு. அதே போல செல்வத்தையும் கொடுத்தாரு ஆண்டவர். அப்ப நம்ம கூட ஞானமா என்ன கேட்கணும்? கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்கணும். எனக்கு குறைவு இருக்குதான் என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்ப கேட்டா கர்த்தர் நிச்சயமா சொல்றாரு, கண்டிப்பா நான் கொடுப்பேன். அப்போ இதுதான் நம்ம முதல்ல கேட்க வேண்டிய. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், கேட்கணும். ஞானத்தை கேட்கும் போது சந்தேகப்படாம கேட்கணும். எனக்கு ஆண்டவர் இந்த நான் ஞானத்தை கேட்கிறேன், அது கொடுக்காரா மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதான் வசனம் சொல்லுது, ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். அப்ப விசுவாசத்தோட தான் நமக்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணும். அப்ப நம்ம ஜெபித்து ஆண்டவர் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமா எனக்கு கொடுப்பாரு.
நான் கேட்கறது அவர் சித்தப்படிதான் இருக்குது. ஏன்னா நான் வந்து பொருளை கேட்கல, இச்சப்படி கேட்கல, நான் ஞானத்தை கேட்கிறேன், இந்த வேதத்தை அறிந்து கொள்ளும்படி கட்டாயமா ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி அந்த விசுவாசம் நமக்கு மனப்பூர்வமா 100% விசுவாசத்தோட நம்ம கேட்கும். கேட்டா அப்ப பெற்றுக்கொள்வோம். அப்ப சந்தேகப்படுகிறான் காட்டினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். இந்த கடல் அலை பாருங்க எப்படி அந்த அலை வந்து நிறுத்தப்படாம ஓயாம அடிக்கலையா, அதே போலதான் சந்தேகப்படும் அப்படிப்பட்டவனா இருப்பான். காட்டில் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான், சந்தேகப்படுகிறான். அதான் சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. சந்தேகப்படுறவன் கர்த்தர்கிட்ட போய் எதுவும் கேட்டா பெற்றுக்கொள்ள முடியாதான். அதனால சந்தேகம் இல்லாம விசுவாசத்தோடு கர்த்தர் வந்து நான் கேட்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமா இருக்குது, அவர் சித்தப்படி கேட்கன்னு சொல்லி கேட்டா கர்த்தரும் நிச்சயமா அதை கொடுப்பாருன்னு சொல்லி இருக்குது. வாசிக்கலாம். அடுத்தது 2வது விஷயம் இன்னொன்னு கேட்கணும். லூக்கா 11:13 வாசிக்கலாம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேரடியாக கூறுகிற வார்த்தையை பாருங்க. என்ன சொல்றாரு ஆண்டவர்? பொல்லாதவர்களாகிய நீங்கள், நம்ம எல்லாருமே வந்து காலத்துல பொல்லாதவதான் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் நீதிமான் 100% பர்ஃபெக்டா வந்து பிறந்ததில்லை, இருந்து கிடையாது. தேவனை அறியாத போல இருந்தோம், துன்மார்க்கமா வாழ்ந்தோம். சத்தியத்தை அறிந்த பிறகுதான் நம்ம வந்து மனமாறி கீழ்ப்படிந்து நடக்க ஆரம்பிச்சோம். அப்ப நம்ம காலத்துல பொல்லாததான் இருந்தோம். அப்ப பொல்லாதவராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உலக மனுஷன் கூட எப்படிப்பட்டவனா இருக்கிறான், அவன் தன் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கொடுத்தா நல்லது, இன்ன காலேஜ்ல போய் சேர்த்தா, பெரிய பெரிய காலேஜ்ல சேர்த்தா வந்து நாளைக்கு பெரிய லெவல்ல வந்துருவான், இதெல்லாம் கொடுத்தா அவனுக்கு பிடிக்கும், அவன் விரும்புறது என்னென்ன காரியங்களோ அதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அது எல்லாமே செய்வான். அவன் நல்லாவே தெரியும் என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், அது கொடுக்கணும்ன்றது அவனுக்கு நல்லாவே தெரிந்தோம். அதான் என்ன சொல்றாரு? பொல்லாதவர் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது. ஆனா பரமபிதா ஆனவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுதலுக்கு யாரெல்லாம் வந்து கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்றாங்களோ அப்ப பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம், 100% கேரண்டி சொல்றாரு. அப்ப ஏன் கேட்கறது இல்ல? நம்ம கேட்கணும் இல்லைங்களா? அப்ப இதுதான் கேட்கணும் நம்ம. அப்ப எது நமக்கு முக்கியம்? பரிசுத்தாவி. சோ முதல்ல வாஸ்தம் சந்தேகப்படாம கேட்கணும் இல்லைங்களா? ஞானத்தை கேட்கணும். 2வது பரிசுத்தாவி. அப்ப பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா அதுதான் நமக்கு இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு வந்து பெற்றுக்கொண்டிருக்கிற முத்திரையா இருக்க போகுது இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வரும்போது 2ஆம் வருகையில நம்ம மேல என்ன பார்க்க போறாரு? நம்ம கழுத்துல வந்து செயினை பார்க்க போறல, சிலுவை செயினும். நமக்குள்ள என்ன இருக்கணும்? பரிசுத்தாவி, முத்திரை. அப்ப இந்த முத்திரை நமக்குள்ள இருக்கணும். முடிவு வந்து முத்திரை நமக்குள்ள இருக்கணும் நமக்குள்ள. அப்ப இததான் நம்ம கேட்கணும். பரிசா பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன கேட்கணும்? பரிசா கேட்டா கொடுப்பது அதிக நிச்சயம். அப்ப இதை கேட்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. அப்ப நம்ம ஜெபத்துல போய் முதல்ல ஞானத்தை கேட்போம். அப்போ ஆரம்பத்துல வந்து நம்ம இது செஞ்சிருக்கிறோமா நிதானித்து பார்க்கணும். ஆரம்பத்துல போய் நம்ம இதை கேட்டிருக்கோமா? கண்டிப்பா இல்ல. அப்ப இதை கேட்டா கர்த்தர் பிரியப்படுவாரு இல்லைங்களா? ஆண்டவரே நான் உங்களுடைய பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே போல எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டா கர்த்தர் பிரியப்படுவாரு இல்லைங்களா? இந்த 2 விஷயமா பிரதானமா நம்ம கேட்க வேண்டிய அவசியம். அதே போல அடுத்தது ஜெபத்துல சில பேர் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெபம் செய்யின்னு சொல்லும் போது இல்ல ஒரு தனிப்பட்ட ஜெபம் செய்யும் போது கூட அவங்க அறையில போயிட்டு சில நேரம் என்ன பண்ணுவாங்க, தனிப்பட்ட ஜெபத்துல என்ன பண்ணுவாங்க, போய் அமர்ந்த உடனே அழுது ஒரு மாதிரி என்ன பண்ணுவாங்க, எமோஷன்ல ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஜெபம் வந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? ஆனா எப்படி வந்து நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கணும் இல்லைங்களா? கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறாரு. அந்த நன்மைக்கு நம்ம முதல்ல என்ன செய்யணும்? ஒரு மனுஷனை பாக்குறோம், நம்ம என்ன சொல்றோம்? எதுனா ஒரு நன்மை நமக்கு செஞ்சுட்டாக்கா சந்தோஷத்தோட என்ன பண்ணும்? ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்னு சொல்லுங்களா? ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப நன்றி இல்லைங்களா? ஒரு மனுஷனுக்கே அப்படி சொல்லுவோம். அந்த கர்த்தர் செய்யணுமா? செய்யணும் தான் தேவனை விரும்ப இல்லைங்களா? வாசிக்கலாம். சங்கீதம் 107:1, சாம்ஸ் 107:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஆமென். பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கன்னு சொல்லியிருக்கோம். நீங்க ஆங்கிலத்தில் பார்க்கும்போது கிவ் தேங்க்ஸ் அன்டு த லார்ட் அப்படின்னுங்களா? அப்ப துதிங்கன்னு சொல்றது சில பேர் தவறா நினைச்சுக்கிறாங்க. துதிங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு 1000 ஸ்தோத்திர புத்தகத்தை வாங்கி கடையில அதில் எழுதப்பட்டதெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு 100, 1000 ஸ்தோத்திரம் சொல்லிட்டா முடிஞ்ச வேலை, ஆண்டவர் கேட்டாருன்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அதுதான் துதிக்கிறதுன்னு நினைச்சுப்பாங்க.
ஆனா சில பேர் வந்து இது வந்து கேத்தோலிக்ல கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு கையில மணியை வச்சுக்கிட்டு கவுண்ட் பண்ணி துதி செலுத்துற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன வசனம் சொல்லுது? கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கிவ் தேங்க்ஸ் சொல்லும் இல்லைங்களா? நீங்க வந்து தமிழ்ல வந்து அதாவது இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு கண்டெம்பரரி வெர்ஷன் சொல்லி இருக்குது. அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லாவே கிளியர் இருக்கும். நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு இருக்கும். நீங்க அந்த மொழிபெயர்ல பாத்தீங்கன்னா கரெக்டா எக்ஸாக்டா வந்து நன்றி செலுத்துங்கள் கரெக்டா இங்கிலீஷ்க்கு மேட்ச் ஆகும். கிவ் தேங்க்ஸ் சொல்லிருக்கல. அப்போ ஒரு மனுஷனுக்கு நம்ம பார்த்த உடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப கர்த்தருக்கு சொல்லக்கூடாதா? இதுதான் நம்ம முதல்ல செய்யணும். அப்ப கர்த்தரிடத்தில் போய் அமரும் போது தனிப்பட்ட ஜெபத்துல முதல்ல சொல்ல வேண்டியது, அழுதோ புலம்போ எமோஷன்ல வந்து ஆண்டவர்ட்ட வந்து இதெல்லாம் நடந்துச்சு சொல்றதை விட, கம்ப்ளைண்ட் சொல்றதை விட, லிஸ்ட்டை போட்டு இதெல்லாம் கேட்கறத விட நம்ம என்ன செய்யலாம்? ஏசப்பா நீ நல்லவர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம துதிக்கணும் இல்லைங்களா? உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்ப நம்முடைய ஜெபமும் ஆரம்பிக்கும் போது எப்படிதான் இருக்கணும்? ஆண்டவரே நீ நல்லவர், உண்மை போற்றுகிறேன், வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா கர்த்தர் பிரியப்படுவார் இல்லைங்களா? உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏன்னா இந்த நாள் முழுவதும் நம் ஜீவனை காப்பது கர்த்தர் ஒருவர் தான் இல்லைங்களா? ஏன்னா நம்முடைய நாட்கள் யார் கையில இருக்குது? அவருடைய கரத்துல இருக்குது இல்லையா? அதனால நாம இன்னைக்கு நாம் பிழைத்திருப்பதே கர்த்தருடைய கிருபை தான் இல்லைங்களா? அந்த கிருபைக்காக முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, காலையில எழுந்தாலும் சரி முதல் சொல்ல வேண்டியதே, கர்த்தாவே உங்க நன்றி, கிவ் தேங்க்ஸ், ஐ தேங்க் யூ லார்ட் அப்படின்னு சொல்றதுதான் தேவனும் பிரியப்படுவாரு. இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது. முதல்ல சொல்ல வேண்டியது கர்த்தர் நன்றி ஆண்டவரே. அதான் சொல்ல கிவ் தேங்க்ஸ் அன்டு தி லார்ட். கர்த்தரை துதிங்கன்னு சொல்லி இருக்குது. அவர் நல்லவர். ஏன்னா கர்த்தர் நல்லவர் இல்லையா? அதான் நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். ஆமீன். இதுவும் கர்த்தருடைய சித்தமா? இது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறது கூட கர்த்தர் பிரியப்படுறார். இது அவருடைய சித்தம் இல்லைங்களா? எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். எல்லாவற்றையும் நமக்கு என்ன பண்ணணுமா? கிவ் தேங்க்ஸ் இன் எவ்ரிதிங் சொல்லியிருக்கோம். அப்போ நன்றி ஆண்டவரே, தேங்க்ஸ் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும். எனக்கு எல்லாமே இருக்குதுப்பா, அப்ப மட்டும் தான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும்னா இல்ல. என்னுடைய குறைச்சல் இல்ல, என்னுடைய இக்கட்டிலில், என்னுடைய நெருக்கத்தில் இல்ல, என்னுடைய உபத்திரத்தில், இந்த எல்லா சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு நன்றின்னு சொல்லணும். அதுக்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம். ஏசப்பா அவங்க நன்றி ஆண்டவரே, எனக்கு குறைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, அதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன், எனக்குள்ள சமாதானம் இருக்குது. அதே போல நெருக்கத்துல இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோட இருக்கிறார். உபத்திரப்பட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் என்னோட இருக்கிறார். அதனால அந்த சூழ்நிலை எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணணுமா? நன்றி ஆண்டவரே. இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். எல்லாவற்றிலும் நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஏன்னா அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். நம்மை குறித்த சித்தம் யாருடைய சித்தம்? கர்த்தருடைய சித்தமா இருக்குது. அப்ப நம்ம ஸ்தோத்திரம் செய்யணும், கிவ் தேங்க்ஸ் சொல்லலையா? நன்றி செலுத்தணும்ன்றது அவருடைய சித்தமா இருக்குது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். அதே போல எபேசர் 5:20 வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல்லியிருக்கு இல்லையா? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும், ஆல்வேஸ். இன்னைக்கு மாத்திரம் இல்ல காலையில மாத்திரம் சொல்லிட்டா போதுமா? இல்ல பரவாயில்ல, காலையில செஞ்சுட்டாங்க, கடமை முடிஞ்சிச்சு, அடுத்து நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்ல, எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சொல்லி இருக்குது. ஆல்வேஸ் நம்ம கடப்பட்டிருக்கோம். அப்போ இயேசு நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றிற்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம்? பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து அவருக்கு நன்றி செலுத்தணும், தேங்க்ஸ் சொல்லணும் ஆண்டவருக்கு இல்லைங்களா? இதுதான் ஆண்டவர் முதல்ல கத்துக் கொடுக்குற விஷயம். அப்ப நம்ம ஜெபம் செய்யும் போது தனிப்பட்ட அறையில உள்ள அமர்ந்து முதல்ல சொல்ல வேண்டியது, எல்லாத்தையும் மறந்து விட்டு ஒன்னு முதல்ல செய்யணும். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, தேங்க்ஸ் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கணும். இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குது. ஏன்னா இது கர்த்தருக்கு சித்தம்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது ஜெபத்துல எப்போ ஜெபிக்கணும், எங்க ஜெபிக்கணும், இது குறிப்பிட்டு ஏதாவது சொல்லப்பட்டிருக்குதா? இங்க ஜெபித்தாதான் ஆண்டவர் கேட்பாரா? சில நேரங்கள்ல வந்து ஜனங்க நீங்க கிறிஸ்துவ நினைக்கிறதே ஒரு காரியம் என்னன்னா, ஒரு ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அந்த இடத்துல ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாராம். ஒரு சிலருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு எண்ணமே இருக்குது. ஒரு ஆலயத்துக்குள்ள போய் அமர்ந்து ஒரு கட்டடத்துல அங்க ஜெபித்தான் தான் ஆண்டவர் கேட்பாரு, அங்கதான் இயேசு கிறிஸ்து இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கிறாங்க சில பேர். அது தவறு கண்டிப்பா இல்லைங்களா? அதற்கும் வசனம் இருக்குது. சோ முதல்ல எப்படி ஜெபிக்கணும் என்றது முதல்ல பார்க்கலாம். அதே போல
இந்த ஜெபத்துல 2 விதமான காரியங்களை பார்க்கலாம். ஒண்ணு தனிப்பட்ட ஜெபம், 2வது சேர்ந்து ஒருமித்து ஜெபிக்கிற காரியம். 2 பேர் 3 பேர், இந்த 2 விஷயத்த பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த தனிப்பட்ட ஜெபத்தை பத்தி ஒரு விஷயத்த தானியேல் கிட்ட இருந்து பார்க்கலாம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 9-10. அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தாம் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். பாருங்க, தரியஸ் என்ற ராஜா அவங்ககிட்ட போயிட்டு இந்த இவங்க எல்லாம் போயிட்டு கட்டளையை பிறப்பிக்கும் சொல்லி ஒரு முயற்சி பண்றாங்க. அதாவது ராஜாவை தவிர வேற யாரும் பணிந்து கொள்ளக்கூடாது. அப்படி பணிந்து கொண்டால் அவர்களை சிங்க கொடியில போடணும் அப்படின்னு சொல்லி கட்டளையை பிறப்பிக்கணும், அந்த முத்திரை போடணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அதை வாங்கி அந்த கட்டளையை பிறப்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்ட உடனே தானியேல் பாருங்க என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னாக்கா, அவன் உடனே என்ன பண்றான் பாருங்க. அவன் அப்ப ராஜாவாகிய தரியு இந்த கட்டளைகளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான், தானியேலோ வென்றால். தானியேல் என்ன பண்றான், உடனே அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும், அதை அறிஞ்சு தானியேல் என்ன பண்றான், தன் வீட்டுக்குள்ளே போயிட்டு தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்த வந்தபடியே முன்னாடி இதே போலதான் செய்தான் அவன் ஜெபம். தினமும் 3 வேளையும் பாருங்க, 3 வேளை, காலை மதியம் மாலை 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இது தனிப்பட்ட ஜெபம் தான். இது நல்லா கவனிங்க. சில பேர் நினைக்கிறாங்க 3 வேளை ஜெபம் சொல்லி தானியேல் பண்ணாருப்பா. சில பேர் பழைய ஏற்பட்ட தவறா எண்ணத்துல எடுத்துக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. தாவீது நடனம் ஆடினாரு, அதான் நானும் சபையில் நடனம் ஆடுறேன், பாடி நடனம் ஆடினா கர்த்தர் பிரியப்படுவாரு. அதாவது தாவீது நடனம் ஆடினது எங்க? வீதியில உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு வரும்போது வீதி நடனம் ஆடிக்கொண்டு வந்தான். அதான் நாமும் நடனம் ஆடணுமா? கண்டிப்பா அல்ல. யோபு உபத்திரப்பட்டான், அதனால ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கும் போது இது யோபு போல எனக்கு வந்தது உபத்திரம், இப்படி தவறாக எடுத்துக்கிறாங்க. அதே போல தானியேல் ஜெபித்தான்பா, தானியேல் 3 வேளை ஜெபித்தான். நாம ஒருமனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு 3 வேளை ஜெபிக்கலாம். காலையில எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம், மத்தியானம் சேர்ந்து ஜெபிக்கலாம், இரவும் சேர்ந்து ஜெபிக்கலாம். இது தானியேலுக்கு ஒப்பிட்டு பேசுற காரியமே கிடையாது. தானியேல் செய்த ஜெபம் நல்லா கவனிச்சீங்களா? தனிப்பட்ட ஜெபம், அது இண்டிவிஜுவல் பிரேயர். அவன் அறைக்குள்ள போய் என்ன பண்றான், ஜன்னலை திறந்துட்டு கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றான். பாருங்க, நல்லா கவனிங்க. தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான், நன்றி செலுத்தினான். முதல்ல இல்லைங்களா, ஜெபமும் பண்றான், ஸ்தோத்திரமும் செலுத்துறான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்றான் இல்லைங்களா. தன் வீட்டுக்குள்ள போறான் இல்லைங்களா. வீட்டுக்குள்ள போய் தன் மேல் அறையிலே தனியா போயிட்டு தனிப்பட்ட ஜெபம் செய்யறதுதான் தானியேல் செய்த ஜெபம். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது இல்லையா. அது 3 வேளை செஞ்சான். 3 வேளை சாப்பிடுறது போலவே 3 வேளை ஜெபம் பண்ணான். இது தனிப்பட்ட ஜெபம், இண்டிவிஜுவல் பிரேயர் தான் 3 வேளை. ஆனா சில பேர் குரூப் பிரேயரை 3 வேளை தானியேல் செஞ்சாருன்னு நினைச்சு பண்றாங்க. அது கண்டிப்பா அல்ல. அப்போ ஒரு தனிப்பட்ட ஜெபம் 3 வேளை செய்யறது நல்லதுதான். தானியேல் செய்தது போல நல்லதுதான் அது இல்லைங்களா. இண்டிவிஜுவல் பிரேயர் கேன் பி 3 டைம்ஸ், 3 வேளை இருக்கலாம். காலையிலும் செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், இரவும் செய்யலாம். அது கர்த்தருக்கு பிரியமானதான். இது தனிப்பட்ட ஜெபம். வாசிக்கலாம், இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6:18 வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, எந்த சமயத்திலும், ஆல்வேஸ் சொல்லிக்கல. எந்த சமயம் சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க காலையில எழுந்து ஒரு 3-4 மணிக்கு ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரு. இப்படியே ஒரு தவறான சிந்தையும் இருக்கு சில பேருக்கு. ராத்திரியில ஜெபம் பண்ண கேட்க மாட்டாராம், காலையில எழுந்து ஜெபம் பண்ணாதான் கேட்குவாருன்னு சொல்லி அப்படி ஒரு சிந்தையும் இருக்குது. ஆனா வசனம் என்ன சொல்லுது? எந்த சமயத்திலும், ஆல்வேஸ். அது இரவானாலும் இல்ல வெடிகால ஆனாலும் இல்ல மாலை காலை, எந்த சமயத்திலும், இந்த 24 மணி நேரத்துல எந்த சமயத்தை ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு. அப்போ எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் வேண்டுதல் செய்யணுமா. அதே போல விண்ணப்பத்தோடும், விண்ணப்பம் ரிக்வஸ்ட். இப்ப நமக்கு ஒரு தேவைன்னா என்ன பண்றோம்? விண்ணப்பம் பண்றோம். விண்ணப்பம் பண்ணி எப்படி பண்ண ஜெபம் கூட ஆவியினாலே ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம ஜெபம் பண்ணும் போது ஒருபோதும் மாம்சத்துல இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு முன்பாக
என்ன பண்ணுமா, ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் சிறந்த ஜெபமா இருக்க போகுது. நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆவியில ஜெபம் பண்ணணும். சகல விதமான வேண்டுதலோடும் எந்த சமயத்திலும் பண்ணலாம். இது இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. ஆனா நமக்கு ஒரு டைம் பீரியட் ஆண்டவர் கொடுக்கல. இந்த குறிப்பிட்ட நேரத்துல பண்ணா ஆண்டவருக்கு பண்றேன், இதை மாத்த மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இரவுல ஒரு 9ல இருந்து 10 மணி நேரம் தினமும் இரவுல ஜெபம் பண்ணுவேன். ஒரு குடும்ப ஜெபத்தையோ இல்ல பிறகு நான் இண்டிவிஜுவல் ப்ரேயர் பண்றது நம்ம அந்த டைம் பீரியட் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆனா அப்போ பண்ண மாட்டேன் தான் ஜெபம் கேட்பாரு, இல்லைன்னா கேட்க மாட்டேன் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஜெபம் பண்ணலாம், ஆனா எந்த சமயத்திலும் பண்ணலாம். ஆண்டவருக்கு ஒரு நேரம் 1 மணி நேரத்தை ஒப்பு கொடுத்து அந்த நேரத்தை பிக்ஸ் பண்ணி ஜெபம் பண்றது நல்லதுதான் இல்லைங்களா. அதே போல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலும் விழித்து கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஜெபம் தான் ஆண்டவர் கேட்பாருன்னு பாக்குறோம். அடுத்தது நம்ம இண்டிவிஜுவல் ப்ரேயர் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்தது 2வது ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை குறித்து பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு சொல்லி மத்தேயு 18, 19, 20. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஆமீன். ஏசப்பா சொல்றாரு, உங்களில் 2 பேர் 2 பேர் இருந்தாலே போதும் சொல்றாருங்களா. 2 பேர் 3 பேர் இல்லைங்களா, மினிமம் 2 மெம்பர்ஸ். 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தையும் குறித்தாகிலும் 2 பேர் இந்த காரியத்துக்கு ஜெபிக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்களா, அதுல ஒருமனம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப 2 பேர் காரியத்தை குறித்து பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் அந்த ஒருமனம்ன்றது ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறத விட ஜெபத்து ஒருமனப்பட்டிருக்கிறாங்களா, ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவளுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இது வல்லமையுள்ள ஜெபம் இல்லையா. ஒருமனப்பட்டு அந்த காரியத்துக்கு ஜெபிக்கலாம் வாங்க பதர், நம்ம ஒருமனப்பட்டு சபையில இந்த காரியம் இருக்குது இதுக்காக ஜெபிக்கலாம் சொல்லும் 2 பேருக்கு அந்த ஒருமனை வச்சலாம். ஆமா பதர், நீங்க சொல்றபடி நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அந்த ஜெபம் கேட்கப்படும், அது அவருக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லி சபை சொல்றாரு இல்லைங்களா. அப்ப ஏன்னா அது காரணம் சொல்றாரு ஆண்டவரே. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்துல எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து எங்க இருப்பாரு, அந்த ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். 100% அவர் சொல்றாரு, நான் அங்க நடுவுல இருப்பேன்பா அப்படின்னு சொல்லி. அப்ப ஒருமனப்பட்டு 2 பேர் 3 பேர் ஜெபம் பண்ணா அவர் நாமத்துல கூடி இருந்தா அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அவர்கள் நடுவேல இருக்கிறாரா ஒருமனப்பட்டு இருக்கும்போது, இல்ல ஒரு கட்டடத்துல ஜெபிக்கும் போது அங்க இருக்கிறாரா? இல்ல, ஒருமனப்பட்டு நீங்க வீட்டு அறைக்குள்ளேயே ஜெபம் பண்ணால் அங்க நடுவில் ஆண்டவர் இருப்பாரு, கேட்பான்னு சொல்லிதான் வசனம் இருக்குது இல்லைங்களா. இப்படிப்பட்ட ஜெபம் ஒருமித்து ஜெபிக்கிற ஜெபம், கூடி இருக்கிற ஜெபம், இது ரொம்ப 2வது விதமான ஜெபம் பாக்குறோம் இல்லைங்களா. குரூப் ப்ரேயர் இல்லைங்களா. அப்போ 4 சகோதரர் 5 சகோதரர் கூடி இருந்து சபைக்காக செய்யலாம், ஜெபிக்கலாம். ஒரு சுவிசேஷம் அறிக்கை போறாங்க, அதுக்காக நம்ம ஜெபிக்கலாம், கூடி வருமானப்பட்டா ஆண்டவர் அதை கேட்பாரு கண்டிப்பா. இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை நம்ம சபையார கூடி ஜெபித்த ஒரு உதாரணம் பார்க்கணும் இல்லையா. ஒரு சாட்சியை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 12, 1-5. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். பாருங்க, ஏரோது என்ன பண்ணா, துன்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் என்ன பண்றான், சிலரை துன்பப்படுத்த ஆரம்பிச்சா. சபையில சிலரை துன்பப்படுத்த ஆரம்பிச்சான். சபைன்னு பாத்தீங்கன்னா அன்னைக்கு எப்படி இருந்தது பார்த்தா, வீட்டுக்கு வீடு இருந்தது. வீடுல கூடி இருக்கிற சபைன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா. அப்போஸ்தலர் வாசித்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வீடு கூடி இருந்தாங்க. சபை அப்படிதான் இருந்தது. ஒரு 10 பேரா 20 பேரா கூடி இருந்தாங்க. இதுதான் உண்மையிலே சபையா இருந்தது. ஆனா இந்த 100 வருஷ காலகட்டத்திலாம் ஒரு கட்டடத்தை பெருசா கட்டிட்டு அதுல ஒரு மணியை மாட்டிட்டு ஒரு சேர்களை அலங்காரம் பண்ணிட்டு இதுக்குள்ள இயேசு இருக்கிறாருப்பா, இதுதான் சபைன்னு நினைக்கிறாங்க. ஆனா சபை அப்படிதான் உண்மையா இருந்தது இல்லைங்களா. வீடுகள் தோறும் அப்பம் பிட்டாங்கன்னு இருக்குது.
அப்போ என்ன பண்றான், துன்பப்படுத்த ஆரம்பிச்சான். அப்ப யோவானுடைய சகோதரன் யாக்கோபு என்ன பண்றான், பட்டயத்துல கொலை செஞ்சுட்டு பேதுரு பிடிச்சு என்ன பண்றான், சிறையில போட்டுறாங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து என்ன பண்றாங்க, பாதுகாப்பு பண்ணிடுறாங்க. பலத்த பாதுகாப்பு வைக்கிறாங்க. பேதுரை உள்ள போட்டு அடிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான சிறையிருப்பு அது. இன்னைக்குதான் வந்து நவீன நாகரிகம் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய இரும்பு கதவுல போட்டு ஒருத்தர் கூட வந்து அதை உடைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சிறைச்சாலை இருக்கும். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டு இருக்கையில் என்ன பண்ணாங்க, சிறைச்சாலையில போட்டதுனால சபையார் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்களா, பயந்து ஓடிட்டாங்களா? சபை என்ன பண்ணுது பாருங்க, அந்த வீடுல கூடியிருந்த சபை ஒன்று கூடினாங்க. என்ன பண்ணாங்க, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டு இருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். சாதாரண ஜெபம் அல்ல, ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். அவனை விடுதலை ஆக்கும் வரைக்கும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார்னு சொல்லி நம்பிக்கையோட தான் ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஒரு பிரச்சனை என்றால் சபை என்ன பண்ணும், ஊக்கமாக ஜெபம் பண்ணும். ஒருத்தர் சகோதரனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா சபை வந்து இதுக்காக ஜெபம் பண்ணணும். அப்ப ஒரு மனன்றது இந்த கூடி இருக்கிற ஜெபம் வந்து வல்லமை உள்ளது. ஏன்னா 2 பேர் 3 பேர் கூடி இருந்தா அவர் நடுவில் இருக்குன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிக்க ஒரு மனதோட ஜெபம் பண்ணும். அப்போ இந்த ஒரு மனதோட ஜெபம் பண்ண ஆட்கள் இவங்க சகோதரன் பாக்குறோம். சபை ஒருமித்து பேதருக்காக ஜெபம் பண்ணாங்க இல்லைங்களா? தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினாங்க. காக்கப்பட்ட இருக்கையில் தைரியமா ஜெபம் பண்ணாங்க இல்லைங்களா? அவங்கள தூங்கல இல்லைங்களா? பரவாயில்ல, பேதுரு வந்து ரிலீஸ் ஆகி வரட்டும், நாம வந்து ரிலாக்ஸ் ஆகலாம், இல்லவே இல்லை. சபை ஊக்கத்தோட ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஜெபம் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, அப்போ கர்த்தருடைய தூதன் அங்க வந்து நின்றான் இல்லைங்களா? ஆண்டவர் தூதனை அனுப்புனாரு. நமக்கும் அவ்வளவுதான். அப்போ நம்ம ஊக்கத்தோட ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது, ஒருத்தர் எதுக்கும் ஆபத்தோ இது எந்த காரியம் இருந்தா ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவாரு. கண்டிப்பா, நிச்சயம்தான். அதான் ஆண்டவர் செய்யறாரு. ஒரு தூதனை அனுப்பும் போது அவன் வந்து என்ன பண்ண, வந்த உடனே அந்த அறையில வெளிச்சம் பிரகாசிக்குது. அப்ப பேதுரு வந்து விழாவை தட்டி சீக்கிரமா எழுந்து வா அண்ணி கூப்பிட்டுட்டு போகும்போது அந்த கதவுகள் எல்லாமே தானா வந்து திறந்துடுச்சு. சங்கிலி எல்லாம் தானா கழுந்துச்சு இல்லையா? இதுதான் ஆண்டவர் நமக்கும் செய்வார் இல்லையா? அப்ப ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார் ஆண்டவர் இல்லைங்களா? அப்ப சபையார் ஜெபித்த உடனே பேதுரு விடுதலை ஆக்கப்பட்டார். விடுதலை ஆக்கினது அந்த மனுஷன் அல்ல, கர்த்தரை தூதனை அனுப்பி விடுதலை ஆக்கினார் இல்லையா? பேதுரு வந்து வெளியே வராரு. சிறைச்சாலை கதை திறந்தது, சங்கிலியில தானா வந்து கலந்துருது இல்லைங்களா? அப்போ ஊக்கமான ஜெபம் சேர்ந்து ஜெபிக்கும் போது அதுக்கு பலன் உண்டு என்று பார்க்கிறோம். இப்ப 2 விதம் பார்த்தா, ஒன்னு இண்டிவிஜுவல் பிரேயர், இன்னொன்னு வந்து சேர்ந்து ஜபிக்கிற அந்த குரூப் பிரேயர். சபையார் சேர்ந்து ஜபிக்கிறது அது முக்கியமா இருக்குதுன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அடுத்தது நம்ம இந்த காரியத்தை பார்த்தோம். அடுத்தது முக்கியமா அது இன்னொன்னு பார்க்கணும் இல்லைங்களா? நம்முடைய தனிப்பட்ட ஜபத்துல நம்ம சில நேரங்களில் தவறு செய்திருப்போம் இல்லைங்களா? பாவம் செய்திருக்க கூடும். அப்ப பாவம் செய்தா நம்ம என்ன செய்யணும், முதல்ல கன்ஃபெஷன் பண்ணணும், அறிக்கை செய்யணும். இது நமக்கு நல்லாவே தெரியும். இது ஆண்டவர் அழகா கற்றுக் கொடுத்தாரு. நம்ம தப்பு செஞ்சா, பாவம் செஞ்சா முதல்ல செய்ய வேண்டியது கர்த்தருக்கு முன்பாக போய் அறிக்கை செய்ய வேண்டும். இத தாவீது தனிப்பட்ட அறைக்குள்ள அவன் வந்து தன் இண்டிவிஜுவல் பிரேயர்ல இது செய்யறான். பாவம் செய்யறதுனால வாசிக்கலாம். சங்கீதம் 32:5 வாசிக்கலாம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமென். பாருங்க, தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், அது எப்பேற்பட்ட பாவம் இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணோம், அது சின்ன பாவம் பெரிய பாவமோ அருவருப்பான காரியம் எதுவா இருந்தாலும் மனுஷனுக்கு மறைக்கிறோமோ இல்லையோ, அந்த கர்த்தர் நமக்கு ஒருபோதும் மறைக்க முடியாது இல்லைங்களா? அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை இந்த பூமியில இல்லைங்களா? எங்கே ஒளிந்து கொண்டாலும் அவர் கண்கள் காணும். அப்போ நம்ம எதையுமே மறைக்காம அந்த பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட பாவத்தை நான் செய்து விட்டேன், என்னை மன்னிங்க சொல்லி அத ஆண்டவர்கிட்ட, ஒரு அப்பா கிட்ட சொல்றது போலதான் நம்ம சொன்னோம். மறைக்காமல் என்ன பண்றான் தாவீது சொல்றான், உமக்கு அறிவித்தேன். அப்போ என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என் மீறுதல்களை அறிக்கை செய்யறேன்னு சொல்றான். அறிக்கை செய்யறான். அதே போல தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். எப்போ மன்னிக்கிறார் ஆண்டவர்? அதை மறைக்காமல் அதை அறிக்கை செய்து விட்டு விடும்போது கர்த்தர் மன்னிக்கிறான்னு சொல்லி தாவீது செய்தது போல நாம செய்ய வேணும் தனிப்பட்ட முறையில. அப்ப தனிப்பட்ட முறையில நம்ம பாவ அறிக்கை செய்யணும். அதே போல எதற்காக நம்ம இந்த அறிக்கை செய்ய வேணும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சங்கீதம் 51:4 வாசிக்கலாம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். ஆமென். பாருங்க, தாவீது தான் சொல்றான், அவன் அறிக்கை செய்யறான்.
ஆண்டவர் என்ன மன்னிச்சான்னு சொல்றான். எதற்காக அறிக்கை செய்யணுமா? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து, கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். அதனால உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் சொல்லிட்டு, ஏன்னா நீர் பேசும்போது உங்களுடைய நீதி விளங்க வேண்டும். அவர் பேசும்போது அவருடைய நீதி விளங்க வேண்டும். தேவனுடைய நீதி விளங்க வேண்டும். 2வது, நீ நியாயத்திற்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். எதற்காக அறிக்கை பண்றானா? அவர் பேசும்போது அவருடைய நீதி விளங்க வேண்டும். அவர் நியாயத்திற்கும் போது அவருடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை நான் அறிக்கை பண்ணுகிறேன். அதனாலதான் நான் அறிக்கை பண்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாமளும் கூட அறிக்கை பண்ண வேண்டும். நமக்கு நல்லாவே கற்றுத்தந்த ஒரு முக்கியமான வசனம் நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? 1 யோவான் 1:9-10 அதை வாசிக்கலாம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆமீன். பாருங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் முதல்ல செய்ய வேண்டியது, நம்ம ஜபிக்கத்துக்கு உள்ள போய் அமர்ந்தும் போது ஒரு தவறு செய்திருந்தால் முதல்ல படப்படன்னு சொல்லி அழுது இதெல்லாம் கேட்கறது, இதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் போடுறது எல்லாம் செய்யாம அவர் நன்றி செலுத்திட்டு பாவம் செய்யணும். முதல்ல என்ன செய்யணுமா? அறிக்கை செய்யணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், தாவீது செய்தா இல்லையா? என் மீறுதல்களை நான் அறிவித்தேன் சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நம்ம அறிக்கை விட வேண்டும். செஞ்சாக்கா பாவங்களை நமக்கு மன்னிப்பார் ஆண்டவர். அப்ப எல்லா நீதியும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை நீதி உள்ள தேவனா இருக்கிறார். ஒருபோதும் தள்ள மாட்டார். நீ ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்ட, அதை நான் கேட்க மாட்டேன் போன்னு தள்ளி விடுவாரா? இல்ல. நம்ம உண்மையிலே மனம் திரும்பி அறிக்கை செஞ்சா கர்த்தர் மன்னிக்கிறார். அவர் உண்மையும் நீதி உள்ளவரா இருக்கிறார். அப்ப நான் பாவம் செய்யவே இல்லப்பா, நான் கரெக்டா தான் இருக்கிறேன். சில பேர் சில நேரங்கள்ல சொல்றாங்க, சத்தியத்தை அறிந்தும் கூட சில பேர் நான் தப்பே செய்யல. ஒரு சில பேர் நீங்க தவறு செய்திருக்கீங்க, நீங்க அறிக்கை செய்யணும் முதல்ல அப்படின்னு சொல்லும் போது சிலருக்குள்ள எரிச்சல். ஒரு வீட்டுக்குள்ள போய் சுவிசேஷம் அறிக்கிறோம், அங்க முதல்ல அவங்களுக்கு வியாதி இருந்தது. அந்த சகோதரிக்கு சொல்றேன், சகோதரி இந்த மாதிரி உங்களுக்கு இல்ல, முதல்ல இந்த வியாதி காரணம் இந்த பாவம் சொல்லிட்டு இதை அறிக்கை செய்யன்னு சொல்லும் போது, நான் எந்த பாவமே செய்யல, ஏன் அடிக்கடி தீய சொல்றீங்க அப்படின்னு கோபம் வந்துடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. வசனம் என்ன சொல்லுது? நாம் பாவம் செய்யவில்லை என்போமாகில், நான் எதுவுமே செய்யல, கரெக்டா தான் இருக்கிறேன், நான் ஏன் அறிக்கை இன்னும் அப்படின்னு சொன்னாக்கா நாம் அவரை பொய்யராக்கிறவர்களா இருப்போம். அப்ப நாம யார பொய்யராக்குறோம்? அவரை பொய்யராக்குறோமா? அவருடைய வார்த்தை நமக்குள்ள இராது. அப்ப எனக்குள்ள வார்த்தை இல்லை. எப்போது நாம் பாவம் செய்யலன்னு சொல்லி நம்ம கர்த்தரே ஏமாற்ற பிள்ளைகளா இருந்தோம்னா நம்ம பொய்யராக்குறோம் இல்லைங்களா? அது செய்யக்கூடாது. அப்ப நம்ம ஒத்துக்கணும் கர்த்தர்கிட்ட. மனுஷன்கிட்ட ஒத்துக்கிறோம் இல்லையோ, ஆனா கர்த்தர் முன்பாக நம்ம ஒத்துக்கணும், நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் தாவீதும் செய்யறோம், நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்தது முக்கியமா, நம்ம தனிப்பட்ட முறையில ஜெபிக்கிறோம், ஜெபத்துல நம்ம அறிக்கை செய்யறோம். அதே போல ஒரு தேசம் பாவம் செய்து இல்ல ஒரு சபைக்குள்ள பாவம் செய்யறத பாக்குறோம். அந்த பாவத்தின் நிமித்தமாக சில இக்கட்டுகள் நடக்குது. அதை பார்த்து நம்ம என்ன செய்யணும்? நான் பாவம் செய்ய விட்டாலும் சபைக்குள்ள யாரோ தவறு செய்திருக்காங்க, இல்ல தேசம் பாவம் செய்யுது அப்படின்னு தெரிஞ்சா நாம் எப்படிப்பட்ட அறிக்கை செய்ய வேண்டுமா? இது நல்ல அழகா தானியேல் செய்யறான். வாசிக்கலாம். தானியேல் 9:3-5. நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆமென். பாருங்க, தானியேல் பாருங்க, அவன் தனக்கு மாத்திரம் அறிக்கை செய்யல பாவத்தை, அந்த தேசத்து பாவங்களையும் சேர்த்துதான் அறிக்கை செய்யறான் இல்லைங்களா? என்ன பண்றான்? உபவாசம் பண்ணி செய்யறான். தனக்காகவா? அந்த தேசத்தின் பாவத்தை நிமித்தமாகவே தன்னையும் தாழ்த்தி அறிக்கை செய்து அந்த மக்கள் பாவத்தையும் அறிக்கை செய்யறான், அவன் பண்றான் இல்லைங்களா? பாருங்க, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடும் என் முகத்தை அவரை நோக்கி. இதுதான் நாம செய்ய வேண்டும் இல்லைங்களா? உபவாசம் பண்றது எதுக்காக? சில பேர் உபவாசத்தை தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது 12 மணி நேரம் ஒரு கூட்டத்தை கூட்டலாம்பா, லட்சக்கணக்கான பேரை ஒரு கிரவுண்ட்ல கூட்டி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் செஞ்சுட்டு சாயந்தரமா ஒரு பிரியாணி சாப்பிட்டு போயிடா, முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஜெபம் கேட்டார் ஆண்டவர். இப்படிப்பட்ட ஜெபம், திறப்பில் வாசல் நின்று ஜெபம் சொல்லி இன்னைக்கு ஏமாற்றுறாங்க. இதெல்லாம் ஜெபமே கிடையாது இன்னைக்கு இல்லைங்களா?
ஆனா உபவாசம் பாருங்க எப்படி பண்றான். உபவாசம் பண்ணி அவன் சாம்பல்ல உட்கார்ந்து தனிப்பட்ட ஜெபம் செய்யறான். இதுதான் கவனிக்கணும். அவன் வீட்டு அறைக்குள்ள ஜெபம் பண்றான். ஜெபத்தினால விண்ணப்பம் பண்றான். எப்படிப்பட்ட ஜெபம் பண்றான்? என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்தான் இல்லைங்களா. முதல்ல என்ன செஞ்சாம பாவ அறிக்கை செய்யறான். ஆண்டவரே, எப்படிப்பட்ட அறிக்கை? உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுவதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமான பயங்கரமான தேவன் என்று சொல்லிவிட்டு, நாங்கள் பாவம் செய்து பாருங்க, நான் பாவம் செய்துன்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் மாத்திரமல்ல, நாங்கள் பாவம் செய்துன்னு சொல்லி தானியேல் சொல்றான். தானியேல் பாவம் செய்தானா? அந்த சமயத்துல கண்டிப்பே கிடையாது. இல்ல, இருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த மக்கள் செய்த பாவத்தை தன்னுடைய பாவம் என்று எடுத்துக்கிறான். நாங்கள் பாவம் செய்துன்னு சொல்றான். நாங்கள் பாவம் செய்து விட்டோம் ஆண்டவரே, அக்கிரமக்காரா இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாருமே பாவம் செய்துன்னு சொல்லி அறிக்கை செய்யறோம். இப்படிப்பட்ட அறிக்கை தான் தேவை. அப்ப எனக்கு மாத்திரமல்ல அறிக்கை, இது தேசம் பாவம் செய்தா? ஆமாண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், சிலை வழிபாடு செஞ்சோம், விபச்சாரம் செய்த ஆண்டவரே, இந்த தேசம் நாங்களும் செய்திருக்கிறோம் என்று தானியேலை போலதான் அறிக்கை செய்யணும். தனக்கு மாத்திரமல்ல, நம்முடைய எல்லாருடைய பாவங்களும் சேர்த்து அறிக்கை செய்ய வேண்டும். ஒரு சபையில பாவம் செய்யறத பாக்குறோமா, தவறு நடக்குதா, அதை சேர்த்து நம்ம அறிக்கை பண்ணும். ஆமாண்டவரே, இந்த பாவம் செய்ய காரணம் நாங்கள் தான் சொல்லி, நாங்கள் என்று நம்மையும் சேர்த்துதான் ஜெபம். நான் கரெக்டா இருக்கிறேன்பா, மற்றவங்க தான் பாவம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லாம, நாங்கள் பாவம் செய்த மாண்டவன் சொல்லிதான் ஒப்பு கொடுத்து ஜபிக்கணும். இப்படிப்பட்ட ஜபம் தான் தேவனுக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா. அடுத்தது இந்த 2 விஷயம் பார்த்தா, இண்டிவிஜுவல் குரூப் ப்ரேயர் எப்படி செய்யணும், எதை கேட்பான்னு சொல்லி. அடுத்தது இன்னொன்னு, ஜெபம் பண்றோம், அந்த ஜெபம் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாச ஜெபம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. விசுவாசம் இல்லாம கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியாது. மார்க் 11:24 வாசிக்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமீன். பாருங்க, ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எது முக்கியமா கவனிக்கணும். எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ, எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட சித்தப்படி கேட்கிறோமோ அதே போல ரொம்ப முக்கியம். எதை கேட்கறது முக்கியம், அவர் சித்தப்படி கேட்கிறோமா இல்லைன்றது அதுவும் முக்கியம்தான் இல்லைங்களா. எதெல்லாம் கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் அல்லது பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம் அதுவும் நல்லதுதான் இல்லைங்களா. அது கொடுப்பதுக்கு முன்னாடி நான் பெற்றுக்கொண்டேன், கண்டிப்பா 100% கேரண்டி நான் ரிசீவ் பண்ணிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை, அப்படிப்பட்ட விசுவாசம் தேவை. அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ விசுவாசத்தோட ஜெபம் பண்ண வேண்டும். பெற்றுக்கொள்வோம் சொல்லி ஜபித்தால் அப்போதுதான் அது உண்டாகும் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா. இதுக்கு இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 5:13-16. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். ஆமீன். பாருங்க, இந்த 13ஆம் வசனத்துல 2 விஷயத்தை கவனிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், யாராவது துன்பப்பட்டா என்ன பண்ணணுமா? கோவப்படணுமா? இல்ல எமோஷன் ஆகி அதுல ஒரு டிப்ரெஸ்ல போகணுமா? கண்டிப்பா கூடாது. ஜெபம் பண்ண கடவன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். துன்பப்பட்டா ஜெபம் பண்ணுங்கப்பா. அதே போல சந்தோஷமா இருக்கிறியா, ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால், ரொம்ப சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணணுமா? சங்கீதம் பாட கடவன். அப்போ தேவனை துதித்து பாடுவது நல்லது. ஆனா சில நேரங்கள்ல இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவ உலகம் ஒரு மேடையை அலங்காரம் பண்ணிட்டு டிஸ்கோ லைட் மாதிரி போட்டுட்டு இது ஆராதனை சொல்லி இன்னைக்கு ஏமாற்றுறாங்க. ஒரு டான்ஸ் பாட்டு சினிமா போல ஒரு ஸ்டைல்ல போட்டு மற்ற பார்க்கணும்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தி ஆராதனை சொல்ற பாடல்கள் இது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆனா எப்ப பாடணுமா? சங்கீதம் பாட கடவன் எப்போது மகிழ்ச்சியா இருக்கும்போது, என்னுடைய தனிப்பட்ட முறையில என் வீட்டிலேயோ இல்ல நான் வேலை செய்யும் போதோ இல்ல மற்ற நேரங்களோ என்னை தனிப்பட்ட முறையில எனக்கு சந்தோஷம் இருக்குது. அப்போ கர்த்தருக்கு நன்றி செலுத்தி நம்ம துதித்து பாடுவது நல்லது. சங்கீதம் பாட கடவன் இருக்குது இல்லைங்களா. மற்ற மெச்சிக்கொள்வதற்காக அல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துறதுக்காகவே நாம் பாடுவது நல்லது. அப்ப சந்தோஷமா இருந்தா நமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் என்ன பண்ணலாம்? பாடலாம், தவறே கிடையாது இல்லைங்களா. அதான் வசனத்தை நம்ம கற்றுக் கொடுக்குற ஆண்டவர். பாருங்க, அதே போல இன்னொரு முக்கியமானது, உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால், ஒருத்தன் வியாதி என்ன பண்ணமா? அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. எல்டர்ஸ வர வச்சு என்ன பண்ணமா? சபையில ஒருத்தனுக்கு வியாதி இருந்தா என்ன பண்ணும்? மூப்பனை வர வச்சு, மூப்பர்கள் சொல்லி இருக்குது இல்லைங்களா. ஒருமையில் இல்ல, பன்மையில இருக்குது.
மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் என்ன பண்ணுமா வரவழைச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ண கடவர்கள். அப்ப செய்யும் போது என்ன நடக்கும்? அப்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ ஒருத்தன் பாவம் செய்து அவனுக்கு வியாதி வந்திருக்குது நல்லாவே தெரியுது. சபையின் மூப்பர்களை வளவழிச்சு அவனுக்கு பாவ அறிக்கை செய்து விட்டு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணா அவன் பாவம் மன்னிக்கப்படும். அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு அவன் வியாதியில இருந்து சுகம் அடைவான்னு சொல்லி பாக்குறோம். இல்ல, இப்படிப்பட்ட ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம் சொல்லி பாக்குறோம். அடுத்தது, ஒரு தேசம் தவறு செய்கிறது. ஒரு தேசத்துல பெரிய கொடிய பாவங்கள் செய்துருக்காங்க. அது கர்த்தருக்கு விரோதமான பெரிய பாவங்களா இருக்குதா? உலகத்துல இருக்கிற எல்லா தேசத்துக்கும் பாவம் நிறைந்திருக்கிறது இல்லையா? பாவத்தின் உச்சக்கட்டல உலகம் இருக்குது. அப்போ இந்த தேசத்தில் பாவம் செய்யும் போது நம்முடைய கடமை என்ன? அதையும் நம்ம அறியணும். 2 நாளாகவும் 7:14 வாசிக்கலாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இது எல்லாருக்கும் சொல்ல ஆண்டவர். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவருடைய வசனப்படி நடக்கிற சத்தியன்படி நடக்கிற பிள்ளைகள்லாம் சொல்றாரு. தாழ்த்த வேண்டும். முதல்ல தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடின்னு சொல்லி இருக்குது. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். அப்ப இது ரொம்ப முக்கியம். பொல்லாத வழிகளோட நடந்து கொண்டே நம்ம அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணா கேட்க மாட்டார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிட்டு மனம் திரும்பிட்டு அப்போது பரலோகத்துக்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ ஒரு தேசம் சேமம் அடைய வேண்டும் என்றால் செழிப்பில்ல, அங்கங்க பூகம்பம், அங்கங்க பாத்தீங்கன்னா வறட்சி, விளைச்சல் இல்ல, வறுமை, பசி, பட்டினி ஒரு தேசம் நடக்குதா? இன்னைக்கு ஒரு சில தேசங்கள் அப்படிதான் நடக்குது. ஆனா உண்மையா ஜெபிக்கிற ஜனங்களை இல்லாதனாலதான் அந்த தேசத்தில் பாவங்கள் அப்படி இருக்குது. அப்ப அந்த தேசம் பாவம் செய்தா அதுக்காக பரிந்து இன்டர்செஷன் பிரேயர் ரொம்ப முக்கியம். ஆண்டவர்கிட்ட அதான் தானியேல் செய்யறான் இல்லையா? தன்னுடைய பாவங்கள் மாத்திரமல்ல தேசத்தின் பாவங்களுக்காக அறிக்கை செய்தான் சொல்லி இருக்குது, மன்னிக்கும்படி. அப்ப கர்த்தர் கேட்பாரு கண்டிப்பா. அப்போது பரலோகத்தில் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னிப்பேன், அந்த தேசத்தின் பாவத்தை மன்னிப்பேன்னு சொல்றாரு. ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறா சில நேரங்கள் ஆண்டவர் இல்லைங்களா? போனா போகட்டும்னு சொல்லி அவர் நல்ல ஒரு ஆண்டவர் எப்பவுமே இல்லைங்களா? ஒரு தேசம் பாழாகுது. அப்போ ஒரு நீதியின் மானுடைய ஜபத்தின் நிமித்தமாக அந்த தேசம் சேமம் அடையுது. அப்ப அவன் செய்ய வேண்டியது பொல்லாத வழியை விடணும், அவர் முகத்தை தேடணும், தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி அந்த ஜபம் செஞ்சா அப்படிப்பட்ட ஜபத்தை ஆண்டவர் கேட்பது அந்த தேசத்துக்கும் சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்ப எப்படி தேட வேண்டும் அவர் முகத்தை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஆமென். அவர் முகத்தை தேடணும்னு சொன்னாரு. அது தேடுறது மாத்திரமல்ல, முழு இதயத்தோட தேட வேண்டும். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அறகுறையா தேடக்கூடாது ஆண்டவரை, முழு மனதோடு. அதான் ஆண்டவர் சொல்லிக்கிறாரு இல்லையா? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடு சொல்லிக்கிற முக்கியமான விஷயம் எது? உங்கள் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் இல்லையா? முழு இறுதியும் முழு மனதோடும் முழு பலத்தினால் என்னை தேட வேண்டும். 100% தான் தேவன் விரும்புறாரு. அதான் முழு மனது இல்லைங்களா? முழு இருதயம், கம்ப்ளீட் 100% அந்த இருதயத்தோட நம்ம தேடினால் அவளை கண்டடைய முடியும். அப்போது ஜபத்தை கேட்பறாது. அந்த ஃபுல்னஸ் இருக்கணும் நமக்குள்ள இல்லைங்களா? அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், ஜெபிக்கும் போது சில நேரங்கள் நினைப்பாங்க எனக்கு ஜெபமே பண்ண தெரியல. ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட அந்த சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண தெரியல, ஆனா இயேசப்பா சொல்லி கொடுக்குறாரு. அதே போல நான் ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னன்னு தெரியல, ஜெபிங்க சொன்ன உடனே சில பேர் பயப்படுவாங்க. ஐயோ என்ன பார்த்து ஜெபம் பண்ண சொல்லிட்டாங்களே, நான் எப்படி ஜெபம் அமைதி ஆயிடுவாங்க. சில பயம், பதட்டம். அதுக்கு பதட்டம் அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கறதே ஆண்டவர் தான் இல்லையா? வாசிக்கலாம் ரோமர் 8:26-27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமீன். பாருங்க, அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நமக்கு பலவீனம் இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் நல்லாவே தெரியும். அந்த பலவீனம் இருக்கிறதுனாலதான் நமக்கு உதவி செய்வார். அவர் யார் உதவி செய்யறது?
இயேசு கிறிஸ்து தான். ஆவியானவர் யாரு? இயேசு கிறிஸ்து தான் ஆவியானவர். அவர் நமக்குள்ள இருக்கிறதுனால, நமக்கு உதவி செய்கிறதுனால நம்ம ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா எப்படி ஜெபிக்கணும் எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் நமக்கு நல்லாவே தெரியும் எப்படி ஜெபிக்கணும் ஆரம்பிக்கிறது தெரியாது. ஆனா அவர் உதவி செய்யற நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஆரம்பம் செய்ய வேண்டியது என்ன, எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே வந்து கண்டிப்பா நமக்குள்ள என்ன பண்ணுவாராம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்குள்ள நமக்காக வேண்டு செய்கிறார். அப்ப நமக்குள்ள இருந்து வேண்ட செய்கிறது நான் அல்ல, நம்மளை அறியாமலே நம்ம ஜெபம் பண்ணுவோம் ஆரம்பிச்சிரும் இல்லைங்களா. நம்ம தனிப்பட்ட அறைவுல நம்ம அனுபவம் இருக்குதான், ஆரம்பத்துல இருந்திருக்கா, இப்ப நமக்கு அனுபவம் இருக்கும் இல்லைங்களா. நம்ம வந்து அறைக்குள்ள போய் கதவு மூடி கண்ணை மூடி அவன்கிட்ட விண்ணப்பம் பண்ணும்போது நம்மள அறியாமலே வார்த்தைகள் நம்ம விண்ணப்பம் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு உதவி செய்து ஆவியானவர் இல்ல, பெருமூச்சுகளோடு நமக்கு அங்க வேண்ட செய்கிறார் இல்லைங்களா. அப்போ ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக எப்படியா தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் சித்தப்படிதான் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக வேண்டு செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்போ நமக்குள்ள இருந்து நம்ம எப்படி வந்து வேண்டு செய்யணும்னு சொல்லி கர்த்தரே நமக்கு வந்து நமக்குள்ள வேண்டு செய்வாராம். நமக்கு உதவி செய்யறது ஹெல்ப்பர் அவர் தான் இல்லைங்களா. அவர் பேரு ஹெல்ப்பர். ஆவியினர் யாரு? நமக்கு ஹெல்ப் பண்றவர் இல்லையா. நம்முடைய விளைவில உதவி செய்யறதே வேற யாரும் கிடையாது, ஆவியானவர் தான். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாதனால நமக்கு ஹெல்ப் பண்றதே அவர் தான். அந்த வார்த்தைகளை கொடுத்து இப்படிதான் ஜெபிக்கணும்னு சொல்லி வெளிப்படுத்தி அதுக்கு ஏற்றபடி ஜெபிக்கும்படி நமக்கு கொண்டு போவாரு. அதனால ஒருபோதும் கவலையோ ஜெபிங்கன்னு சொல்ல உடனே ஒருபோதும் வருத்தமோ பயமோ வரக்கூடாது இல்லைங்களா. அப்போ ஒருவேளை நம்ம வந்து ஆரம்பத்துல பயம் இருந்துக்கூடும், ஆனா இன்னைக்கு நம்ம வளர்ந்து இருக்கிறோமா, வளர்ந்திருந்தால் அந்த பயம் இருக்கக்கூடாது. அப்ப எந்த சூழ்நிலையும் நம்ம ஜெபிக்க ரெடியா இருக்கணும். நான் ஜெபிக்கிறது ரெடி, ஆவினர் என்ன சொல்லுகிறோம் அந்த காலத்துக்காக ஜெபிக்கன்னு சொல்லி நம்ம தயாரா இருக்க வேண்டும். அதுதான் வந்து ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்துக்கிறதுக்காக அர்த்தம் இல்லைங்களா. அடுத்தது, எந்த ஜெபம் வந்து கேட்பாரு, எந்த ஜெபம் கேட்க மாட்டாரு, இந்த ரெண்டு விஷயம் நம்ம அறியணும். எப்படி ஜெபித்தா கேட்பாரு, எப்படி ஜெபித்தா கேட்க மாட்டாரு, அதையும் அறியணும். 1 யோவான் 3:22-23. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். ஆமீன். பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானங்களை செய்கிறபடியால், அப்ப கற்பனை கை கொள்றது பிரதானமா இருக்குது. கை கொண்டு அவருக்கு பிரியமானங்களை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது என்ன எதுவோ அதை அவரால் பெற்றுக் கொள்கிறோம். அப்ப எப்போ வந்து அந்த ஜபம் வந்து கேட்கப்படுது, அவருடைய கற்பனை நம்ம செஞ்சா, செய்வது மாத்திரமல்ல அவருக்கு பிரியமா செஞ்சாக்கா அப்போ நம்ம பெற்றுக்கொள்வோம்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்படிப்பட்ட ஜபம் கேட்பாரு. அதே போல நாமுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையா இருக்குது இல்லைங்களா. இப்போ முதல் வசந்த வாஸ்தவம் 22 அவருடைய கற்பனைப்படி நாம் கை கொண்டு, எந்த கற்பனை? ஒருவரில் ஒரு அன்பா இருக்க வேண்டும். அன்பு இருந்தது மாம்ச அன்பை பத்தி சொல்ல, ஆவிக்குரிய அன்பு. அப்போ நிறைய பேர் வந்து மாம்ச அன்பில தான் இருக்கிறாங்க, அந்த ஆவிக்குரிய அன்பை பத்தி தெரியாமலே இருக்குது. அன்புல வித்தியாசத்தை பார்க்கணும், எது உண்மையான அன்பு, எந்த அன்பை சொல்றாருன்னு ஏசப்பா அதை அறிந்து கொள்ளும் பகுத்தறிய அந்த ஞானம் வேணும் நமக்கு. ஆவியில வந்து நம்ம அன்பு செலுத்த வேண்டும், மாம்ச அன்பு ஒருபோதும் கிடையாது. ஏன்னா மாம்ச அன்பு மரணம் இருக்குது இல்லையா. அதனால ஆவியில அன்பு செலுத்த வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருமே கூடி இருப்பது மாம்சத்தில் இல்ல, நம்ம எல்லாரும் ஆவியில இணைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு கூட இல்லைங்களா, நம்ம எல்லாரும் வந்து சகோதர சகதிகள், அண்ணன் தங்கை அக்கா இல்ல அப்பா அம்மா, இப்படிதான் வந்து நம்ம உறவுகள். ஆனா இது எல்லாமே மாம்சப்படி கிடையாது, இது எல்லாமே ஆவியில தான் இல்லைங்களா. இது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் ரிலேஷன்ஷிப்னு பார்க்கலாம், ஃபெலோஷிப் ரிலேஷன்ஷிப். அப்ப நம்முடைய ரிலேஷன்ஷிப் எல்லாமே ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கிறத தவிர இது வந்து ஃபிளஷ்லி கிடையவே கிடையாது இல்லைங்களா. அப்ப இப்படிப்பட்ட அன்பு இருந்தா, இந்த அன்பு செஞ்சாக்கா நமக்கு செவி கொடுப்பார், அவரால் பெற்றுக் கொள்கிறோம் சொல்லி பாக்குறோம். அடுத்தது யாக்கோபு 4:5 வாசிக்கலாம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஆமீன். பாருங்க, எப்படிப்பட்ட ஜெபம் கேட்குவாருன்னு சொல்லி இருக்குது. அடுத்தது, எப்படிப்பட்ட ஜெபத்தை கேட்க மாட்டாராம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும், விண்ணப்பம் பண்றோம், ஆனா உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால்,
சில நேரங்கள்ல நம்ம செய்திருக்க கூடும், அந்த அனுபவம் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து தவறு செய்திருக்கிறோம் ஆரம்பத்துல, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? நம்ம விண்ணப்பம் செய்தது எல்லாமே இச்சையின் முடியா செஞ்சிருக்கிறோம். இதெல்லாம் வேணும், ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு ஆண்டவர்ட்ட இது எல்லாமே வந்து ரிக்வஸ்ட் சொல்லிடுவோம். ஆண்டவரே இது வேணும், அது வேணும், இப்படி எல்லாம் செய்யணும், இதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் விண்ணப்பம் இல்லைங்களா? இதெல்லாம் இச்சையின் முடிதான் இருந்தது. ஏன்னா வசனம் சொல்லுது, உங்கள் இச்சையை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால். ஆண்டவர் நான் வெளிநாட்டுக்கு போனோம், அங்க போய் வந்து ஒரு பெரிய ஒரு கம்பெனில வேலை செஞ்சு நான் சம்பாதிச்சு திரும்பி வந்து நான் ஊருக்கு வந்து செட்டில் ஆகணும், இதெல்லாம் கர்த்தர் விரும்புறாரா? ஆனா இப்படிதான் விண்ணப்பம் பண்றாங்க. அதான் சொல்றது, செலவழிக்க வேண்டும் என்று தகாத விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இதை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாராம் இல்லைங்களா? அது வீணான ஜெபம் சொல்லி பாக்குறோம் இல்லைங்களா? அடுத்தது இன்னொன்னு முக்கியமானது, இது ரொம்ப முக்கியமானது, இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர். இது எல்லாருமே கிறிஸ்துவ அறிந்திருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஆனா அது அந்த தெளிவு இல்லாம நிறைய பேர் நீங்க ஃபாஸ்டிங் ப்ரேயர் சொல்றாங்க. ஆனா இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 16-18. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஆமென். பாருங்க, ஏசப்பா சொல்லி கொடுக்குறாரு, நீங்கள் உபவாசிக்கும் போது, உபவாசம் பண்றதுனாலதான் கட்டாயமா உபவாசம் பண்ணிதான் ஆகணும் இல்லைங்களா? இதுல நம்ம பழகணும். ஆனா எப்படிப்பட்ட உபவாசம்? மாயக்காரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். இந்த மாயக்காரர் என்ன பண்ணாங்க, எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி வெளியே தோட்டத்துல காண்பிக்கன்னு சொல்லி உபவாசம் பண்ணாங்க. அப்படி செய்யக்கூடாதான். அவள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறாள். அப்படியே சோர்வா நீங்க நான் உபவாசம் பண்றது தெரியணும்னு சொல்லிக்காகவே பண்ணுவாங்களா? அப்படி பண்ணக்கூடாதான். ஏன்னா அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா நீயோ உபவாசிக்கும் போது ஆண்டவர் சொல்ற, நமக்கு இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல், யாருக்குமே காண்பிக்கணும் அவசியமே இல்லை. யாருக்கு தெரியணும்? கர்த்தருக்கு தான். அந்த ரங்கத்துல இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படும்படியாக. அப்போ நம்ம அறைக்குள்ள போய் பூட்டிட்டு நீங்க உபவாசம் பண்றதா இருந்தா யாருக்கு தெரிவிக்கணும்? கர்த்தர் மட்டும் பார்க்கணும் இல்லைங்களா? மனுஷன் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவி என்ன பண்ணமா? இப்படிப்பட்ட உபவாசம் செய்யணும். அப்போது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்ப அந்த ரங்கத்துல கர்த்தருக்கு மட்டும் பிரியமாய் நம்ம செஞ்சோம்னா இப்படிப்பட்ட உபவாச ஜெபம், கர்த்தர் வெளியரங்கமாய் ஓப்பனாவே அதுக்கு பலன் கொடுப்பாராம். அப்ப இப்படிப்பட்ட ஜெபம் இது உண்மையில உபவாச ஜெபமா இருக்கும். ஏன்னா அதே பேர் தானியேலுக்குள்ள பாக்குறோம் இல்லையா? தானியேல் வந்து தன் அந்த ரங்கத்துல போய் உபவாசம் பண்ணா யாருக்குமே தெரியாது. கதவை பூட்டி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், பாவங்களை அறிக்கை செய்தான் சொல்லி பாக்குறோம். அதே போலதான் நாம ஜெபிக்க வேண்டும். ஆனா எது உகந்த உபவாசம்? உபவாசத்துல வந்து முக்கியமா பார்க்கணும். பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 58:3-5. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசியாதிருங்கள். ஆமீன். பாருங்க, இந்த முதல் 3-5 வசனத்துல இன்னைக்கு அப்படியே நீங்க வாசிக்கும் போது நல்லாவே புரியும். இப்படிப்பட்ட உபவாசம் பண்ணிக்கிறாங்களா? பார்த்தா நிறைய பேர் லட்சக்கணக்கான மிக இப்படிப்பட்ட உபவாசம் தான் பண்றாங்க. அவங்க என்ன செய்யறாங்களா? நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்றீங்க. அப்போ உபவாசிக்கிறாங்க. அவங்க அந்த நாளை சூஸ் பண்ணிட்டு அவங்க இச்சை கேட்டபடிதான் எல்லாம் செஞ்சுட்டு உபவாசம் பண்றேன்னு சொல்றாங்களாம். அந்த வேலை எல்லாம் செஞ்சுட்டு இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தைய கையிலே குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறாங்க. அப்ப நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கும்படியாக சத்தமா ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கேட்பாரு. ஒரு கூட்டம் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் சத்தமா ஜெபம் பண்ணா ஆண்டவர் கேட்பாருன்னு சொல்லி சொல்றாங்களாம். கேட்கும்படியாக இந்நாளில் உபவாசது போல உபவாசம் பண்ணக்கூடாதான். ஏன்னா மனுஷன் தன் ஆத்மா ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரட்டிலும் சாமலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும்
எனக்கு பிரியமா உபவாசம் நாளா இருக்குமோ, இது வந்து கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? இருக்காதுன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. ஆனா எது பிரியமா இருக்குமா? 6:7 வாசிங்க. இதே அதிகாரத்துல 6:7. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். ஆமேன். இதுதான் ஆண்டவருக்கு பிரியமான உகந்த உபவாசம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? பாருங்க என்ன சொல்றாரு ஆண்டவர். அக்கிரமத்தின் கட்டுகளை அவுக்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்குறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், அதே போல பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது. இது இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாட்டுல ரொம்ப அழகா வந்து மத்தேயு 25ஆம் அதிகாரம் சொல்லி கொடுத்துக்கிறாரு. பசியா இருந்தே எனக்கு போஜனம் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தீங்க. எப்போது இந்த சிறியவர்கள் எது செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்போ அவங்க மட்டும் தான் தேவ ராஜ பிரவேசிக்க முடியும்னு சொல்லி நல்லா கிளியர் கட்டா இருக்குது இல்லைங்களா? அப்ப பசி உள்ளனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறது, துரத்தொண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவர்களை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சம் ஆனவனுக்கு, முக்கியமா சபை ஐக்கியத்துல நல்லா கவனிக்கணும், இது சபை ஐக்கியத்துல சொல்றாரு ஆண்டவர். உன் மாம்சமானனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உனக்கு உகந்த உபவாசம். ஒரு சகோதரன் வந்து சபையில வந்து குறைச்சல் இருக்குதான் பார்த்து கண்டுக்காம போதான் கர்த்தர் கேட்குவாரா? கண்டிப்பா நாளைக்கு விசாரிப்பாரு இல்லைங்களா? இது வெளியே சொல்லப்படுறதுன்னு நினைக்காதீங்க. சில பேர் நினைப்பாங்க இது அங்க சொல்லப்பட்டது கட்டடத்துல இல்ல, சபை ஐக்கியத்துல நமக்குள்ளதான் ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? இது கர்த்தர் நம்ம கேட்பார் கணக்கு. இது இன்னைக்குள்ள வரும்போது அப்ப சபை ஐக்கியத்துக்குள்ள ஒரு மனதுக்குள்ள இதுவும் ஆண்டவர் விருப்பப்படுறாரு. இது ஒருத்தன் குறைச்சல் இருக்கும்போது நம்ம செய்யணும். ஒரு பசி இருக்கும் போதோ இல்ல ஆகார குறைச்சலோ இல்ல வஸ்திரம் இல்லையோ எந்த குறைச்சலாலும் அதுக்கு நாம வந்து தாங்க வேண்டும். உதவி செய்யறது கர்த்தருக்கு கொடுத்த மாதிரிதான் இல்லைங்களா? அப்போ காணிக்கை பட்டியல போய் காசு போடுறது தேவன் விரும்பல இல்லைங்களா? குறைச்சல் ஒருத்தனுக்கு உதவி செய்யறதா தேவன் விரும்புறாரு. ஏன்னா அங்கேயே சொல்றாரு இல்லைங்களா? மத்தேயு 25 அவங்க மட்டும் தான் தேவனோட வாருங்கள் பிதாவின் ராஜ்யத்துக்குன்னு சொல்லி அழைப்பு யாரு கொடுக்குறாரு? வலது பக்கத்துல இருக்கிற. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? பசியுளுக்கு ஆகாரம் கொடுத்தாங்க, வஸ்திரம் கொடுத்துருக்காங்க. அதே போல காவலில் இருந்தவங்களை விசாரித்தாங்க. அதே போல வியாதிப்பட்டல விசாரித்து இருக்கிறாங்க. அதாவது செஞ்சதுனால அவங்களை வந்து அழைக்கிறாரு. அதாவது செய்யாதவர்களை வந்து என்ன பண்றாரு? பால் கடுப்புல தள்ளிடுறாரு. இது கட்டட சபையில இருக்கிறதுன்னு சொல்லி சொல்ல வேண்டாம். இதெல்லாம் எல்லாருக்குமே பொருந்தும் இல்லைங்களா? அதனால நம்ம விசுவாசத்தை கிரிய நிமித்தமா காண்பிக்க வேண்டும். ஏன்னா இதுதான் உகந்த உபவாசம் சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அடுத்தது முக்கியமா சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். லூக்கா 18:1-8 வாசிங்க. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். ஆமீன். இது ஒரு அருமையான ஊமை இல்லைங்களா? ஏசப்பா சொல்றாரு, ஒரு பட்டணத்துல வந்து ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அவன் வந்து தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், ரொம்ப முரட்டுத்தனமான ஒரு மனுஷன் கூட மதிக்க மாட்டானாம். அப்படி இருந்தும் கூட என்ன பண்றான்? ஒரு பட்டத்துல ஒரு விதவி போறா, ஒரு விதவி இருக்கிறா. அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்யணும்னு சொல்லி நியாயம் செய்யும் சொல்லி அவங்ககிட்ட தேடி போறான். பண்ணாலும் கூட அவன் கண்டுக்காம போயிடறான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதிலா இருந்தது. அதை சரி செய்யவே இல்லை, அந்த நியாயத்தை தீர்த்து வைக்கவே இல்லை. அப்போ பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாலும் மனுஷனுக்கு மதியாமல் இருந்தும் கூட இந்த விதவை என்ன பண்றா? என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியால் அடிக்கடி போய் விடாம போய் தொந்தரவு செய்யறான். இது நியாயம் விசாரிங்க சொல்லி விடாம போறதுனால அவன் உள்ளத்திலேயே ஒரு சிந்தனை வந்தது,
நான் இப்படி இருக்கிற தேவனுக்கும் பயப்படல, மனுஷனுக்கும் பயப்படல, அப்படி இருந்தும் கூட இந்த விதை வந்து என்னை விசாரிக்கிறாளே, அடிக்கடி தொந்தரவு செய்யறாளே அப்படின்னு நினைச்சு இவள் அடிக்கடி வந்து என்னை அழைத்தாதபடி அவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். சரி, நான் நியாயம் செய்யறேன், ஏன்னா அடிக்கடி வந்து என்னையே தொந்தரவு செய்யறதுனால நான் செய்வேன்னு சொல்லி ஒரு மனதை மாற்றிக் கொள்ளுகிறான். பாருங்க, அதுக்கு கர்த்தர் சொல்றாரு, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், இல்லைங்களா? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுறவர்களாகிய தம்மில் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள விஷயத்தில் சூசன் பீப்பிள், அவங்க விஷயத்துல நீடிய பொறுமையுள்ளவர்களா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பா நியாயம் செய்வார். யார் விஷயத்துல? தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல. இரவும் பகலும் விண்ணப்பம் பண்றாங்களா? எப்பவுமே ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் கேட்க மாட்டான்னு நினைக்க கூடாது. அதான் இந்த உதாரணம் சொல்றாரு, சோர்ந்து போகக்கூடாது. அப்ப சீக்கிரத்தை அவருக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமார் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? அவர் வரும்போது இந்த பூமியில வந்து விசுவாசம் இல்லாத ஜனங்களா தான் இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள அந்த சோர்வு இருக்கக்கூட ஜெபம் பண்ண விஷயத்துல. அப்போ வரும் வரைக்கும் நம்ம சோர்வு அடையாம விண்ணப்பம் பண்ண விஷயத்துல இரவும் பகலும் பண்ண வேண்டும். கண்டிப்பா நியாயம் செய்வாரு. வரும்போது அவர் நியாயம் தீர்ப்பாரு. அதனால இது வந்து நமக்கு சோர்வு அடையக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுறார். இதுலயே இதே அதிகாரத்துல ஒரு பரிசேயன் ஆயக்காரன் இருக்கிறான். இவங்க 2 பேரும் ஒரு ஆலயத்துக்குள்ள போயிட்டு ஜெபம் பண்றாங்க. பாத்தீங்கன்னாக்கா அவன் என்ன பண்றாங்க, முதல்ல என்ன பண்றான், ஒரு பரிசேயன் உள்ள போறான். போயிட்டு அவன் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. அதாவது, அன்றியும் தங்களை நீதிமான் நம்பி மற்ற அற்பம் எண்ணின அவர் ஒரு ஊமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னாக்கா, தேவாலயத்துல போய் பரிசேயன் வந்து என்ன ஜெபம் பண்றான், தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரர் ஆகிய மற்ற மனுஷனை போலும் இந்த ஆயக்காரர் போல் இராத நாள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்யாம நான் மற்றவர்கள் போல வந்து இல்ல, நான் ரொம்ப நல்லவன் சொல்லிதான் பிரேயர் பண்றான், இல்லைங்களா? தன்னை நீதிமான் சொல்லி காண்பிக்கும் பண்ணி பண்றான், இல்லைங்களா? வெளியரங்கத்தை நான் ரொம்ப நல்லவன், அவனை போல கெட்டவன் கிடையாதுன்னு சொன்னா யாரு பண்றான்? பரிசேயன் சொல்லி ஜெபம் பண்றான். அதே போல நான் வாரத்தை 2 நேரம் உபாசம் பண்றேன், என் சம்பாதம் தசமா கொடுக்குறேன், ஜெபம் பண்றேன், தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். இந்த ஜெபம் தான் பெருமை உள்ள ஜெபம். ஆனா பாருங்க, ஆயக்காரன் வந்து ஜெபம் பண்றான். ஒரு ஆயக்காரன் அவன் என்ன பண்றான், தூரத்துல நிக்கிறவன் நின்னுட்டு தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம தன் மார்பில் அடித்து கொண்டு தாழ்த்தி என்ன பண்றான், தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையிரும். ஒரே வரிதான், நான் பாவி ஆண்டவரே, என் மேல கிருபையிரும் சொல்லிதான் ஜெபம் பண்ணான். இப்ப 2 விஷயத்துல 2 பேருக்குள்ள எது உண்மையான ஜெபம் நல்லாவே தெரியலையா? அப்ப யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? எது உண்மையான ஜெபம்? ஆயக்கோட ஜெபம் தான் கேட்கப்பட்டது. ஏன்னா அவன் தனக்குள்ள இருக்கிற தாழ்மையோட பாவத்தை அறிக்கைறான். ஆனா அதே போல பரிசேயன் தன்னை உயர்த்தி மற்றவர்கள் போல இல்ல, நான் ரொம்ப நல்லவன் சொல்லிதான் ஜெபம் பண்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஏனிலே தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். அப்போ தாழ்மையுள்ள ஜெபம் தான் கேட்கப்படும். தன்னை உயர்த்தி கொள்ளும் ஜெபம் பண்ணா அதை கேட்க மாட்டார் ஆண்டவர் சொல்லி பாக்குறோம். அடுத்தது அன்னாள் ஜெபம் பண்ற விஷயத்த பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:10-11 வாசிக்கலாம். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அமேன். பாருங்க, அன்னாளுக்கு பிள்ளையற்றவளா இருந்தா, கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. அப்போ மிகுந்த வசனம் உண்டாகி அழுது ஜபிக்கும் போது ஆண்டவர் ஜபத்தை கேட்டார். பாருங்க, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. ஆனா சில பேர் அழுறத பற்றி தெரியாம தான் அழுறாங்க. எப்போ ஜெபம் பண்ணாலும் ஸ்டார்டிங் எடுத்த உடனே அழ ஆரம்பிச்சுறாங்க. எல்லாம் எமோஷனல் ஜெபம் பண்ணக்கூடாது ஒருபோதும். ஆனா எப்போ அழுது ஜெபம் பண்ணணுன்றது நம்ம நல்லா கவனிக்கணும். அப்போ ஒருவேளை பாவம் இருந்தா ஏதாவது எப்படிப்பட்ட ஜெபம் வந்து பண்ணணும், தேவனுக்கு ஏற்ற துக்கம் அடைஞ்சு ஜெபம் பண்ணா கேட்பாரு, இல்லைங்களா? நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரேன்னு சொல்லி மனசாவப்பட்டு அழுது ஜெபம் பண்றது நல்லது. ஆனா எடுக்கட்டாலும் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அழுறதுல ஜெபமே கிடையாது. அப்படிப்பட்ட ஜெபம் வந்து எமோஷனல், இல்லைங்களா? ஆனா அண்ணாள் ஜபிக்கும் போது கூட அவள் ஒடுக்கப்படுறதுனால அவள் பிள்ளையற்றலா இருக்கும் போதுதான் ஆண்டவர் போய் மனம் கசந்து தனிப்பட்ட ஜெபம் பண்றான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளாகி மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன்.
அவன் தலைமேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால். அண்ணால் பாருங்க, ஒரு நல்ல ஒரு விண்ணப்பம் பண்ணலாம். எப்படிப்பட்ட விண்ணப்பம்? அவள் அழுது மனம் கசந்து தாழ்த்தி கர்த்தர் அழுது ஜெபம் பண்றது மாத்திரமல்ல, ஒரு பொருத்தனை பண்ணி தான் ஜெபம் பண்றான். இதுதான் உண்மையான பொருத்தனை இல்லைங்களா? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாங்க ஆண்டவரே, நான் உமக்கே அர்ப்பணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி தான் ஜெபம் பண்றான். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவன் மேல் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி தான் அண்ணால் ஜெபம் பண்றான். அந்த ஜெபம் கேட்கப்பட்டது. பிறகு ஆண்டவர் பாருங்க, அந்த கர்ப்பம் திறக்கப்பட்டது. பாக்குறேன், சில நாள் சென்ற பின்பு அண்ணால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அவன் தான் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய தீர்க்கதரிசியா உருவானான் இல்லைங்களா? சாமுவேல் மூலம் தான் ராஜாக்கள் உருவானார்கள். சாமுவேல் மூலமாக சவுல் அபிஷேகம் பண்ணி ராஜாவை ஆண்டவர் கொடுத்தாரு. பிறகு தாவீது இல்லைங்களா? அப்போ நம்ம பண்ற ஜெபம் அது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? அப்போ எப்ப நம்ம அழுது மனம் கசந்து ஜெபிக்கணும்னு சொல்லி நல்ல ஒரு எக்ஸாம்பிள பார்த்தோம் இல்லைங்களா? பிறகு பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அவள் சந்தோஷத்துடனே கர்த்தரை பாடி ஜெபம் பண்ணினான்னு சொல்லி பார்க்க முடியும் 2ஆம் அதிகாரத்துல. அடுத்தது 2 வசனம் வாசித்து முடிக்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-4. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பாருங்க, கடைசியா நம்ம இவ்வளவு விஷயத்த பார்த்தோம். பாருங்க, நான் பிரதானமே சொல்லுகிற புத்தி, அதாவது பவுல் முக்கியமா ஒரு புத்தி சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணமா, ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நான் எனக்கு மாட்டோம், என் குடும்பத்துக்கு மாத்திரம் இதெல்லாம் வேணும்னு சொல்லி செல்பிஷ் ப்ரேயர் பண்ணவே கூடாது. எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணமா. அதே போல முக்கியமா சொல்றாரு, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி நம்ம பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்காக என்ன பண்ணமா, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்ம ஆளுகிற ராஜாக்காகவும் ஜெபம் பண்றது ரொம்ப அவசியம் இல்லைங்களா? தானியேல் ஜெபம் பண்ணான், அதுதான் இல்லைங்களா? அந்த ராஜாவின் நிமித்தமாக நமக்கு நன்மை உண்டாகணும், ஒரு தேசம் அமைதியா இருக்க வேண்டும் என்றால் ராஜாக்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஏன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துறது யாரு? ஆண்டவர் தான் இல்லைங்களா? அதனால ராஜாக்களுக்காகவும் பண்ண வேண்டும். நம்முடைய இரட்சகராக தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமா இருக்குது. இது கர்த்தருக்கு பிடித்த காரியம். அதே போல எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவும் அடையவும் அவர் சித்தமுள்ள இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஜெபம் செய்ய வேண்டும் சொல்லிதான் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. கடைசியா வாசித்து முடிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சுலபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமீன். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. அந்த காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலகட்டம் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 27 வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதிகமா இருக்குது இல்லைங்களா? சுத்தி நடக்கிற தீர்க்கதரிசன வாரம் நிறைவேறுது. யுத்தங்களை பாக்குறோம், செய்திகளை பாக்குறோம், நெருக்கடி யுத்தத்துக்கு வருது இல்லைங்களா? அப்போ எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமா இருக்கிற காலகட்டத்துல இருக்கிறோம். அதனால என்ன பண்ணமா, தெளிந்த புத்தியுள்ளா இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளலா இருங்கள். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். தெளிந்த புத்தியோட விவேகத்தோட இருந்து ஜெபம் பண்ணதுக்கு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். அப்ப ஜெபம் பண்ற விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும் சொல்லி கொடுக்குறாரு. அதான் ஏசப்பா விரும்புற காரியமே. 1 மணி நேரமாவது கூட நீங்க விழித்திருக்க கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்றது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதுனால நம்ம அட்லீஸ்ட் 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணோம் இல்லைங்களா? மினிமம் 1 hour பண்றது கர்த்தருக்கு பிரியமான காரியம் இல்லைங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு, அதாவது நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறோமா? நம்முடைய ஜெபம் உண்மையிலே இந்த வசனப்படி இன்னைக்கு நம்ம எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு பார்த்தோம் இல்லையா? இந்த வசனப்படி இருக்குதா? அப்படி இல்லைன்னா நம்ம ஒண்ணும் பண்ணணும் இல்லைங்களா? இதை மாத்திக்கொள்ளணும். அப்ப என்னுடைய ஜெபம் இது வரைக்கும் இப்படி இல்ல, அப்ப நான் மாத்திக்கொள்ளன்னு சொல்லி நாம வசனத்தை ஆராய்ஞ்ச நாம எல்லாருமே ஆண்டவர் ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், இன்னில இருந்து நான் இப்படி ஜெபிக்கிற ஆண்டவர், நீங்க எல்லாமே சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே ஏசப்பா, இது வரைக்கும் எனக்கு தெரியாம இருந்தது. நான் ஏதோ ஒரு பாரம்பரிய ஜெபம் போல பண்ணி கொண்டு இருந்தேன், இன்னைக்கு நான் இதை அறிஞ்சேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தா கர்த்தரை பிரியப்படுவார் இல்லைங்களா? அதான் ஏசப்பா சொல்றாரு இல்லையா? நாம் எதையாக நம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் இல்லையா?
அவர் சித்தப்படி நம்ம ஜெபம் பண்ணால் அவர் நமக்கு செவி கொடுப்பார்னா ஆண்டவர் வந்து 100% கேரண்டி கொடுக்கிறார் ஆண்டவர். அவர் நமக்கு செவி கொடுப்பார் கண்டிப்பா. அப்ப நம்ம செய்ய வேண்டியதே அவர் சித்தப்படி ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் சொல்லி இந்த வசனம் எல்லாமே ஆராய்ந்து பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஏசப்பா உங்க நன்றி செலுத்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வணங்குகிறேன் கர்த்தாவே. ஏசப்பா நீ நல்லவர், நீர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. அப்பா நாங்கள் வாழ்வது உங்களுடைய சித்த கிருபைக்காக உங்க நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஏசப்பா நீ நல்லவர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒரு காலத்துல தூரமா இருந்தோம், பாவிகளா இருந்தோம் கர்த்தாவே, உண்மை அறிந்திருந்தோம், பாவம் செய்திருந்தோம் கர்த்தாவே. அப்பா வசனப்படி நடக்காம எங்க இச்சையின்படி நாம எல்லாமே செய்து கொண்டிருந்தோம் கர்த்தாவே, எங்களை மன்னியும் கர்த்தாவே. அப்ப இன்று உங்க வசனத்தை ஆராய்ந்து பார்த்தோம் கர்த்தாவே. அப்பா நம்ம எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அப்பா வேதத்தில் உள்ள அந்த மறைப்பொருளை எங்க வெளிப்படுத்தினபடியால் உமக்கே நன்றி ஏசப்பா. அப்பா இன்னைக்கு கற்றுக்கொண்ட இந்த பாடத்தின் நிமித்தமாக அப்பா நாங்கள் அதை செய்ய ஒப்புக்கொடுக்கும் கர்த்தாவே, எங்களுக்கு கற்று தந்தீர், அதன்படி செய்ய எங்களை தாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. கேட்கிற ஒவ்வொரு மேலும் கிருபை இறங்கட்டும் கர்த்தாவே. அப்பா ஜெபிக்கும்படி அந்த உள்ளத்துல வாஞ்சை தாங்க கர்த்தா, ஒவ்வொருத்தருக்கும் பாத்து தாங்க கர்த்தாவே. எதற்காக ஜெபிக்க வேண்டும், தனிப்பட்ட ஜெபத்திலே அப்ப பாவ அறிக்கை செய்து விட்டு அதே போல் சபைக்காகவும் எந்தெந்த காரியம் ஜெபிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் நீங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தீங்க சப்பா. அதன்படி ஜெபிக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் கர்த்தாவே. அதே போல பாவ அறிக்கையோட ஜெபம் பண்ணவும் உங்க நன்றி செலுத்தி கர்த்தாவே. அதே போல எங்க தனிப்பட்ட ஜெபம் உங்க பிரியமா இருப்பதா கர்த்தாவே. அப்ப மனுஷன் காண வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்காமல் அப்பா உங்க சித்தப்படி ஜெபிக்க எங்களை அறைக்குள்ளே அப்பா நாங்கள் கதவை பூட்டி கொண்டு அப்ப எங்க தனிப்பட்ட ஜெபத்திலே நாங்கள் தரித்திருந்து கர்த்தாவே உங்க சித்தப்படி ஜெபிக்க எங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. அதே போல நாங்கள் கூடி இருந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க காலத்தில் நாங்கள் விட்டு விட்டோம், அதை செய்ய எங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. அதை செய்ய முடியும் எங்களை வெளிப்படுத்தினபடியால் உங்க நன்றி அப்பா. அதே போல சபையார் நாங்க அப்ப வெவ்வேறு பட்டணத்தில் இருந்தாலும், ஒரு தமிழ்நாடு கர்நாடகம் இருந்தாலும் கூட அப்பா நாங்கள் எல்லாருமே அப்பா ஆவியில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஜபிக்கிற அந்த உள்ளத்துல அந்த பாரம் கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா. சபைக்காக அப்பா வேண்டு செய்யும்படி ஒவ்வொரு உள்ளத்தில் பேசுவதற்காக நன்றி கர்த்தாவே. உங்களுடைய தயவு உங்களுடைய கிருபை இறங்கின்ற கர்த்தாவே, குடும்பத்தை இறங்கின்ற கர்த்தாவே. அப்பா ஏசப்பா உங்க வருகை மட்டும் விசுவாசம் நிலைத்திருந்து கர்த்தாவே, முடிவு வந்து நிலை ஏற்பட ரட்சிக்கப்படுவார் என்று சொன்னீர். அப்ப நாங்கள் தரித்திருந்து பொறுமையோட காத்திருந்து விண்ணப்பம் செய்து ராஜாக்களுக்காகவும் தேசத்தை சேமடையும் அப்ப தேசன் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி வேண்டுகிற சபையான பாவங்களை மன்னிக்கும் கர்த்தாவே. இதுவரைக்கும் செய்திருந்தால் அந்த பாவங்களை மன்னித்து கர்த்தாவே. அப்பா அதோ மனம் திரும்பி அப்ப ஒவ்வொருத்தரும் கனி கொடுக்கும்படி ஆசீர்வதியும் கர்த்தாவே. துதியும் கனமும் மகிமையில அமைக்க செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். Thank you brother sister.